கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம். Let's once happen to read Numbers chapter 23 and verse 23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். Surely there is no enchantment against Jacob, neither is there any divination against Israel. According to this time it shall be said of Jacob and of Israel, what hath God wrought. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்று வேதம் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. Word of God clearly points out there is no enchantment against Jacob. இன்றைக்கு மந்திரவாதம் என்பது உலகத்திலே ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கிற ஒரு நேரம். Today these are the days when enchantment has taken a great form in this world. இந்த வல்லமையினாலே அநேகர் உலகத்திலே பாதிக்கப்படுகிறார்கள். And many are being affected by this power in the world. இதைவிட கொடுமையான காரியம் என்னவென்றால் நம்முடைய விசுவாசிகளுக்கு கூட இப்படிப்பட்ட மந்திரவாதத்தினுடைய போராட்டங்கள் அநேகம் இருப்பதை நாம் பார்க்கலாம். And we see a more terrible thing that many of our believers are attacked by this power. இது பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. This is seen in the Old Testament and New Testament. நேருக்கு நேர் நம்முடைய ஜனத்தை மோத முடியாத மனிதர்கள், மோத முடியாத சக்திகள் மறைமுகமாக இந்த வல்லமையை உபயோகப்படுத்துகிறது. People and power which cannot directly attack our people indirectly use this power. ஒரு மனிதனை நம்முடைய விசுவாசி நேரடியாக சண்டை போட்டால் அவனும் நேருக்காக ஏதாவது செய்து விடுவான். If a man would straightly fight against a believer, he would also do that immediately. ஆனபடியால் இவர்கள் இன்றைக்கு பிசாசின் உதவியோடு மந்திரவாத சக்திகள் ஏவல் வல்லமைகளோடு இன்றைக்கு தேவனுடைய ஜனத்தை மறைமுகமாக தாக்குகிறார்கள். Therefore today they indirectly attack the people of God with the power of enchantment and power of magical spell. பெரிய பெரிய நாடுகள் கூட தங்களுடைய யுத்தங்களுக்கு இந்த மந்திர ஆலோசனைகளை பயன்படுத்துவதாக நாம் பார்க்கலாம். And we can see even great powers of land, they use this kind of magical spell for their war. பைபிள்ல கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பார்க்க முடியும். And you can see such a word even in the Bible. 2 ராஜாக்கள் 18:20 யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனைகள் உண்டே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Kings 18:20 says there is a magical word for the war. இது ஒரு பிசாசினுடைய ஆயுதம். This is a weapon of the devil. விழுந்து போன மனிதனுடைய ஒரு ஆயுதம். Weapon of the fallen man. விழுந்து போன ஆவிகளுடைய ஒரு ஆயுதம். Weapon of the fallen spirits. தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட ஒரு ரகசிய ஆயுதம். A secret weapon against the people of God. இல்லாவிட்டால் ஒரு அக்கினி அஸ்திரமாக அது காணப்படுகிறது. Or a fiery dart it is. இந்த வல்லமையினாலே अनेक தேவனுடைய ஜனங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Today many people of God are attacked by this power. அப்படியானால் இதிலே ஜெயம் கிடையாதா? If it is so, is there no victory over this? ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக படித்து பாருங்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. But read this verse carefully, there is no enchantment against Jacob. மந்திரவாதங்கள் உலகத்தில் உண்டு, ஆனால் யாக்கோபுக்கு விரோதமாய் அது செயல்பட முடியாது. There is enchantment in this world, but it cannot work against Jacob. பிசாசு இந்த உலகத்துல உண்டு, ஆனால் நீங்கள் எதிர்த்து நின்றால் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். The devil is in the world, but if you resist the devil, he will flee from you. மந்திரவாதங்களை குறித்து பலவிதமான நம்பிக்கைகளோடு பலவிதமான குழப்பங்களோடு உள்ளவர்கள் கர்த்தருடைய தூதை நீங்கள் கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Those who have the hope and those who have various confusions regarding enchantment, please don't divert your attention. இதை மேற்கொள்வது எப்படிங்கறதை நம்ம வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் கண்டுபிடிக்க வேண்டும். And let us find out from the word of God as to how we can overcome it. இன்றைக்கு நமக்கு சாதகமான எந்த ஒரு காரியம் நடக்காமல் எதிர்ப்பான ஒரு சூழ்நிலை உருவான உடனே நம்முடைய அறிவு உடனே யாரோ எதையோ செஞ்சிட்டான் அப்படிங்கறத நம்முடைய அறிவு சொல்லிக் கொடுக்கிறது. ஈவன் ஊழியர்களும் அதையே சொல்லிக் கொடுக்கிறார்கள். Today even when everything is not favorable for us, we immediately happen to think in our mind that is because of the magical spell, and even some servants of God they teach like that. ஏன்னா இவங்களும் ஜெபிச்சு பார்க்கறாங்க, ஒண்ணு ஆகலன உடனே யாரோ உனக்கு விரோதமா செஞ்சிட்டான்னு அவன் இருக்கிறவன் பாதி செத்து போனவனை இவனை முழுசும் ஜாகடிச்சறான். Because these people pray for them when they cannot do anything for them, finally they say somebody has done something against you. யோபுவின் வாழ்க்கையிலே பயங்கரமான பிசாசின் போராட்டங்கள் இருந்தது. There was a terrible attack of the devil in the life of Job. அவன் ஒரு உத்தமன். He was an upright man. அவனுக்கு விரோதமாக அவன் அண்ணன் பண்ணானா, அவன் தம்பி பண்ணி விட்டானா? And did his elder brother or younger brother do anything against இல்ல him? தொழில் ரீதியில அவனுக்கு இந்த பாதிப்புகள் வந்ததா? Or did he have this attack in his business? ஒரே நாள்ல 10 பிள்ளைங்க செத்தார்களே, அது மனைவி வீட்டு சார்புல வந்த பிசாசா, இல்ல இவங்க அண்ணன் தம்பி வீட்டு மூலமா வந்த பிசாசா, இல்ல யோபு பெரிய கோடீஸ்வரனா இருக்கறான்னு பிசினஸ்ல போட்டில அந்த பிள்ளைகளை சாகடிச்சிட்டாங்களா? All of his children died on the same
day? Is it because of the magical spell from his wife's side or from his children or from his brothers and siblings? நீங்கள் யோசித்து பாருங்கள். Just think over this. அப்படி ஒன்றுமே கிடையாது. It's nothing like ஒன்றை that. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். One thing you have to understand. எப்பொழுது தெய்வீகமாய் நீங்கள் வாழ விரும்புகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்புவான். When you want to live divine, then the devil will rise against you. அதுக்கு இன்னொருத்தன் செய்வன செய்யணும், மந்திரவாதம் பண்ணணும், மருந்து வைக்கணும், வயித்துக்குள்ள மருந்தை கொடுக்கணும், எலுமிச்சம்பழத்தையோ முட்டையோ பூஜிக்கணும் அப்படிலாம் நீங்க எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நீ தெய்வீகமாய் நடக்க விரும்பினாலே சத்துருவின் சேனைகள் உனக்கு விரோதமாய் எழும்பிவிடும். If you just want to walk divine, all the powers of the enemy will work against you. It doesn't need that somebody else should do some enchantment against you. லைட்டை ஆஃப் பண்ண உடனே இருள் வந்து செய்வனினால் தான் வரணும்னு இல்ல, அது அங்க வெயிட்டிங்ல இருக்கு, அது வந்துரும். Soon when you switch off the light, the darkness immediately fills. It doesn't mean you have to do a magical spell for it. இன்றைக்கு நம்முடைய ஜனங்கள் கூட சிலர் இப்படிப்பட்ட மேஜிக்கல்ல உள்ள இறங்குறதாக அறிகிறோம். And even today we come to hear that some of our believers get down into this habit. சில காரியங்களை ஜெபிச்சு அவங்களுக்கு சக்சஸ் ஆகலன உடனே மத்தவங்க வந்து நீ அங்க வந்து பாரேன், ஒரு தரம் வந்து பாரேன், ஒரு ட்ரிப் வந்து பாரேன், சும்மா நீ வந்துட்டு போயேன், உன் மூஞ்ச பார்த்த உடனே அந்த பாஸ்டர் அப்படியே சொல்லிடுறாருன்னு ஆவிக்குரிய குறி சொல்லுதல் மந்திரவாதங்களுக்கு கூட நம்முடைய ஜனங்கள் அடிபடுகிறார்கள். Our people bow down even for spiritual enchantment and spiritual astrologers who say, when your prayers are not successful, you once turn up to this pastor and see. சென்னையில தாம்பரம் பவனி வந்து ரயில்வே கிரவுண்ட்ல ஒரு ரவுண்ட் அடிக்கும். And Tambaram procession at Chennai will have a round in the railway ground. அதுல ஒரு நாள் நான் சைடுல நின்னு கொண்டிருந்த பொழுது, One day when I was standing on one side, அங்க அந்த ரயில்வே குவார்டர்ஸ்ல ஒரு வீட்ல ஒரு போர்டு இருந்தது. there was a board in the railway quarters house. இயேசுவின் நாமத்தில் இங்கே குறி சொல்லப்படும். The astrologers will be here in the name of Jesus. அதே மாதிரி இப்ப கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இப்படி மந்திரவாதிகள்லாம் வந்திருக்காங்க. Even so, such kind of witch people have come among the Christians. நீங்க அப்படி அந்த சர்ச்சுக்குள்ள போன உடனே மகனே மகளேன்னு அருமையா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது ஒரு ஸ்பிரிட். Soon as you go into the church, they will start to prophesy because that is an evil spirit in them. சாம் ஜெபத்துரை அவருடைய புத்தகத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, You would have read through the book of Sam Jebadure. ஒரு கேரளா சம்பவத்தை அவர் சொல்றாரு. He mentions a Kerala incident ஒரு பாஸ்டர் ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். where a pastor was serving in a place. அவர் 20 வருஷமா ஊழியம் செய்றாரு. He served for 10 to 20 years. ஆனா அவர் சபையில ஒரு 80-90 பேர் தான் வந்துகிட்டே இருக்கான். But there were only 90 people in his church. ஆனா ரொம்ப உண்மையுள்ள மனுஷன். But he was a faithful man. அந்த ஊழியம் அவருக்கு ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. That ministry was quite tough. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி ஜெப வீராங்கனையாக எழும்பினாங்க அந்த ஏரியால. Suddenly in that area, a woman rose up as a prayer warrior. அது தொட்டா சுகம். And if she touches healing, பார்த்தால் சுகம். if she sees healing, அந்த சர்ச்சுக்குள்ள போனா ஆடாதவன்லாம் ஆடிக்கிட்டே இருப்பான். if she goes into the church, those who don't dance also will do it. ஒரு 3 மாசத்துக்குள்ள 1500 பேர் அந்த சர்ச்சில சேர்ந்துட்டாங்க. And within 3 months, 1500 joined the ஒரே church. உபவாச ஜெபம் அந்த ஜெபம் இந்த ஜெபம்னு ஹை ஸ்பீட்ல டெவலப் ஆயிடுச்சு. And that church developed in a high speed with all kinds of நான் அத prayers. தப்புன்னு சொல்லல, அந்த இன்சிடென்ட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். I don't say it is wrong, but I mention the incident. அப்ப இவருக்கு ஒரு பெரிய டவுட் வந்துருச்சு. And this pastor had a doubt. அப்ப நான் இவ்வளவு நாள் செஞ்சது ஊழியமா ஊழியம் இல்லையா? Hitherto what I did, is it the ministry or not? இங்க 90 பேர் தாண்ட மாட்டேங்கறான். And not 90 would fill this ஆனா place. நான் 15 வருஷமா மல்லு கட்டிட்டு இருக்கேன். And 15 years together I am in the war. ஆனா அவங்க இப்ப 3 மாசம் தான் ஆச்சு 1500 பேர் கூடிட்டான். But now when this woman came, within 3 months, 1500 gathered ஆண்டவர்ட்ட there. இவருக்கு பயங்கர போராட்டம் உபவாசம் போட்டாரு. He had a terrible conflict with God and he fasted. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், Then the Lord said, நீ ஏன் இதுக்கு போய் போராடுற? Why are you conflicting about இந்த this? வாரம் மீட்டிங் நீ போனாராம். You go for the meeting this week. நான் அந்த சபைக்கு போறதா? Should I go for the meeting? நான் ஒரு பாஸ்டர், என்னையும் அந்த சபைக்கு போய் சொன்னீங்கன்னா, I am a pastor, you ask me to நீ go to that ஜெபிச்சிட்டு அங்க church. போ, நான் உனக்கு செய்றேன். You pray and go there, I will do it for அங்க you. போனா பயங்கர அற்புதம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சிஸ்டரை பார்த்தவங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கறா. When he went there, all those who were with that sister, they were dancing and they were great wonders. இவர் அந்த கூட்டத்துல ஜெபிச்சுக்கிட்டே சோத்திரம் பண்ணி முன்னால போயிட்டார். He prayed and prayed and joined the group. அது வரைக்கும் ஜனங்கள் ஒரே ஆட்டம். Until then, people were dancing. இவர் ஒரு க்ளோஸா ஒரு இடத்துக்கு போன உடனே But when he went close to a spot, அந்த சிஸ்டர் ஆட ஆரம்பிச்சது. that sister started to dance. இவர் கிட்ட போக போக அந்த சிஸ்டர் பயங்கரமா ஆடி Dress எல்லாம் விலகி முடியெல்லாம் விரிச்சிருச்சு. That is, she started to move and nod because of the evil spirit and started to strip off her clothes. ஆண்டவர் சொன்னாரு, நீ இத கடிந்துகொள். And Jesus said, you rebuke. அந்த ஆவியை கடிந்த உடனே பொத்துன அந்த சகோதரி விழுந்துருச்சு. And when this pastor rebuked the spirit, that woman fell அதுக்கு down. பிறகு தீர்க்க தரிசனம் இல்ல,
வந்தவன் ஒருத்தனும் ஆட மாட்டேங்கிறான், எல்லாம் ஸ்டாப் ஆகி போச்சு. இது ஒரு ஆவி. From then on, everything stopped. This is an evil spirit. நீங்க சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Therefore, understand the truth. பைபிள் உபாகமத்துல சொல்லி இருக்கிறது, உங்கள ஒருவன் திடீர்னு ஒருத்தன் எழும்பி புதுசா அற்புதம் அடையாளம் செஞ்சிட்டான உடனே பின்னால போய்டாத. In Deuteronomy it is said, if there ariseth a prophet suddenly among you and does wonders, don't go behind him. கடைசி காலங்கள்ல அப்படிலாம் வருவாங்க. In the last days such ones will arise. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீங்க அப்படி பார்க்கலாம். Chapter 13 and verse 2 of Deuteronomy we see that. 1 2 3லயே ஃபுல்லாவே இருக்கிறது. Whole of 1 2 3 it is there. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். And the sign of the wonder come to pass, whereof he spake unto thee, saying, Let us go after other gods, which thou hast not known, and let us serve them. Thou shalt not hearken unto the words of the prophet, or the dreamer of dreams, for the Lord your God proveth you, to know whether ye love the Lord your God with all your heart and with all your soul. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கடைசி காலத்துல இப்படி எல்லாம் எழும்புவாங்க. In the last days these ones will arise. நீங்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். But it's very essential you know the truth. கடைசி காலங்களிலே ஜனங்கள் இப்படிப்பட்ட மந்திரவாதிகளை தேடுவார்கள். In the last days people will seek for enchantment. ஏசாயா 19:3ல நீங்கள் அதை பார்க்க முடியும். Book of Isaiah 19:3 we see that. குறி சொல்லுகிறவர்களையும் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் சூனியக்காரர்களையும் ஜனங்கள் தேடுவார்கள். People will seek for the charmers and the familiar spirits and the wizards. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள அபிஷேகம் விலகும் பொழுது அவனும் தேடுவான். When anointing departs from a spiritual man, he too will go. நீங்கள் அதை குறித்து நீங்கள் சவுலுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். About that we see in Saul's life. சவுல் அபிஷேகத்துல நிறைவா இருந்த பொழுது அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்லுகிற ஜோசியர்களை தேசத்தை விட்டு துரத்தி விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says, when Saul was filled with anointing, he cast out those who had familiar spirits from his land. ஆரம்ப காலங்களிலே அந்த வல்லமைகளை அவன் துரத்தினான். And in the beginning days he cast out the spirits. ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பின்பு அவர்களை அவன் தேட ஆரம்பித்தான். But after a particular period of time he started to seek those spirits. 1 சாமுவேல் 28ல நாம் பார்க்கும் பொழுது 1 Samuel chapter 28. முதலாம் சாமுவேல் 28:3ல அவன் ஒரு காலத்தில் அபிஷேகத்தில் இருந்த பொழுது அஞ்சனம் பார்க்கிறவர்களை துரத்தி விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. 1 Samuel 28:3 once when he was in anointing he put away the wizards out of the land. இப்பொழுது தேவன் அவனை விட்டு விலகின போது But now when God departed from him. 1 சாமுவேல் 28:7 பார்க்கும் பொழுது We look into 28:7 of 1 Samuel. அவன் இப்பொழுது அஞ்சனம் பார்க்கிற பெண்களை தேட ஆரம்பித்தான். That he started to seek women with a familiar spirit. ஒரு காலத்தில் துரத்தி விட்டவன் கிருபையை இழந்த பொழுது அவன் தேட ஆரம்பித்தான். Once he who cast it out, now when he lost the grace started to seek it. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை நம்பினால் கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்புங்கள். Beloved, if you trust in the Lord, do it wholeheartedly. இந்த உலகத்திலே நீங்கள் பில்லி சூனியங்களையும் மந்திரவாதிகளையும் நாடி போனால் உங்களுடைய வாழ்க்கை கெட்டுப் போகும். If you go after enchantments and wizards, your life will perish in this world. ஒருவேளை இன்ஸ்டன்ட்டா ஒரு ரெமெடி கிடைத்தது போல உனக்கு இருக்கலாம். It may appear you have an instant remedy. ஆனால் நீ விக்கிரகத்திடம் சரணடைந்து விட்டாய் என்று அர்த்தம். But that means you have already bowed down to the எல்லா idol. வானங்களுக்கும் மேலாக உயர்ந்த நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். The name of our Lord Jesus Christ is far above all heavens. எல்லா வல்லமையும் உனக்கு முன்பாக ஆண்டவருடைய நாமத்துக்கு முன்பாக முடங்க வேண்டும். Before the name of God, before you, every power should bow down. இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த பில்லி சூனியத்தினால மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? But today how many of you are attacked by this power of enchantment in your life? அதிலிருந்து ஒரு பூரண விடுதலை ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவை. A spiritual man needs a perfect deliverance in it. ஒருவேளை திரும்ப திரும்ப அவங்க பண்ணலாம். Maybe they may do it again and again. அதனுடைய காரியத்தினுடைய பதிலையும் நான் உங்களுக்கு வேத வசனத்தின் வெளிச்சத்துல வைக்க விரும்புகிறேன். But I want to give you the answer
answer from the light of the word of God. பார்வோன் எப்பொழுதுமே சூனியக்காரர்கள் மந்திரவாதிகளை தன்னோடயே வைத்திருந்தான். Pharaoh always had the magicians with him. அவன் ஒரு சொடக்கு போட்டா போதும் உடனே யார் வந்துருவா, மந்திரவாதி வந்து நிப்பான். One call and the magician will stand before him. அந்த அளவு அவனுடைய ஆட்சி மந்திரத்திலையும் தந்திரத்திலையும் தான் காணப்பட்டது. In that way his reign was all in that magical spell. இங்கே நாம் பார்க்கும் பொழுது But here we speak, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்று சொன்னதே ஒரு குறி சொல்ற மனுஷன்தான். and it is a man who was a wizard who said there is no enchantment against Jacob. பிலேயாம் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். There was a man Balaam. அவனுடைய ஆரம்ப காலம் ஒரு வல்லமையானதாய் இருந்தது. His beginning was powerful. ஆனா ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்பு அவன் கூலிக்காக தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்து விட்டான். But after a particular time he started to prophesy for the hire. கடைசில பைபிள் அவனை சொல்லுகிறது குறி சொல்லுகிறவன் என்று. Finally the word of God calls him a sorcerer. கிருபை என்பது தீர்க்கதரிசனம் சொல்லுவது, பிசாசுகளை துரத்துவது என்பது ஒரு gift. Prophesying, casting out evil spirit, it is but a gift. அது இலவசமாய் பெற்றது. That you receive freely. மத்தேயு 10 இயேசு சொல்லுகிறார், இலவசமாய் பெற்றதை வைத்து நீ இலவசமாக தான் என்ன செய்யணும், ஜனங்களுக்கு அதை கொடுக்க வேண்டும். Matthew's Gospel chapter 10 it is said, what you receive freely, give ஆனா it freely. பிசாசு துரத்துறது தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது பிசினஸ் ஆக இல்லாவிட்டால் வருவாய் துறையாக நீங்கள் மாற்றக்கூடாது. But you should not take this prophesying and telling of this as a earning or a hire. நீ சம்பாத்தியத்துக்காக பிழைப்புக்கு எடுத்த தொழிலாக அதை மாற்றக்கூடாது. You should not make it a business matter for the affairs of your ஏனென்றால் life. அது இலவசமாய் உனக்கு கிடைத்தது. Because you have received it freely. அப்படியானால் நீ தீர்க்கதரிசனம் சொல்லுவது இலவசமாகத்தான் இருக்க Then வேண்டும். your prophesying should be free of cost. ஆனால் இங்கே என்ன நடந்தது? But what happened here? பிலேயாம் என்கிற ஒரு மனுஷனை ஒரு ராஜா கூப்பிடுகிறான். A king called a man called Balaam. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள். Israelites were going towards Canaan. அவர்கள் கானானை நோக்கி பயணப்படும் பொழுது அவர்களுடைய கூட்டம், அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமம், அவர்களோடு இருக்கிற தேவனுடைய சக்தி இவைகளை கண்டு பாலாக் என்கிற ஒரு ராஜா பயப்படுகிறான். While on their journey, a king called Balak was afraid of their presence, the presence of God, their group and their embassy. அவன் சும்மா இருந்தாலே போதுமானது. And it was enough that they remained simply. ஆனால் என்ன நடந்தது? But what happened? அவனுக்கு இவர்களை பார்த்த உடனே ஒரு பயமும் அதோடு சேர்ந்து ஒரு பொறாமையும் வந்தது. He had a fear enveloped with envy among them. எப்பொழுது உன்னுடைய பயணம் கானானை நோக்கி இருக்கிறதோ அப்பொழுது பிசாசு உனக்கு விரோதமாய் எழும்புவான். All the time your journey is toward Canaan, devil will rise against you. எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை நோக்கி பயணப்படுகிறதோ அப்பொழுது தரித்திரத்தின் ஆவி உனக்கு விரோதமாய் போராடும். When you travel towards blessing, poverty will work against you. இவன் போய் என்ன செய்தான்? But what he did? பிலேயாம் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை அழைத்து வருகிறான். He invited a man called Balaam. ஏனென்றால் அந்த மனுஷனுக்கு ஒரு gift இருந்தது. Because that man had a gift. அந்த gift என்ன? What was the gift? ஒருத்தன் அவன் சபிச்சிட்டானா அவ்வளவுதான், சபிச்சவன் தான். If he curses a man, he will be cursed. ஒரு சிலருடைய நாவு கருப்பா இருக்கும். And some people's tongue are black. அவங்க கர்நாக்குன்னு சொல்லுவாங்க. And they will say they are black tongue. நான் சொன்னா அப்படியே நடக்கும். And if they say something, it will happen as it. இதே மாதிரி இன்னொரு நாக்கு உள்ளவனும் உனக்கு சொல்லிட்டானா அதுவும் நடந்துரும் இல்லையா? And likewise, if any other person will say against you, it will happen. ரோட்ல உட்கார்ந்து கைரேகை ஜோசியம் பாப்பான். And they would see the astrologers in the roadside. அவன் ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு போட்டுருப்பான். And they will have a flex board. உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய மனதில். Your life is in my mind. எப்படி? உன் வாழ்க்கையே என் மைண்ட்ல தான் இருக்கு, நீ உன்னை பார்த்த உடனே சொல்லிட்டே இருப்பாமா. And when I see you, I will tell all about your life. ஆனா இவன் வாழ்க்கை அந்த ரோட்ல அந்த ஃப்ளெக்ஸ் போடுறதுதான் அவனுடைய வாழ்க்கை. But his life is in that flex board in the roadside. கடைசி வரைக்கும் அவன் அங்கதான் உட்கார்ந்திருப்பான். Until the end he sits there. இங்க என்ன நடந்தது? But here what happened? பாலாக் பிலேயாமை அழைத்து வருகிறான். This Balak invited Balaam. ஆண்டவர் முதல்லயே சொல்லிட்டாரு, மகனே நீ போகாதேன்னு. The Lord already said, don't go there my son. இந்த காசு பணம் இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. திருப்பி உட்கார்ந்து ஒரு ஜெபம் பண்ணி பார்த்தான். But when he saw the money and the hire, he could not control himself. He prayed again. நம்மளுக்கு கூட கர்த்தர் சொன்ன பிறகு திருப்பி 2-3 ஜெபம் பண்ற ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. Even our people, they pray again and again after the Lord has told them. ஒரு ட்ரிப் தான் கர்த்தர் சொல்லுவாரு. God will say once. அதுக்கு பிறகு அவர் மனம் மாறுகிறது இல்ல. After that he will not repent. இப்போ இவன் திரும்பி சொன்னா நான் கொஞ்சம் ஜெபிச்சிட்டு வர்றேன், என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். But he said, again let me pray and see. போனுங்கற மைண்ட் வந்துட்ட பிறகு அதுக்கு பிறகு நீ போக அனுமதிச்சிடுவாரு. Once you have the mind to set forth, then God will permit you. கர்த்தர் உன்னை வந்து கயிறு கட்டி ஒரு குரங்கு மாதிரி நடத்துறவர் அல்ல, உனக்கு சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். God will not lead you like a monkey with a rope, but he has given you a free will. அப்ப ஆண்டவர் சொன்னார் நீ போ. The Lord said, you then ஆனா go. ஒரு கண்டிஷன். But one condition. நான் என்ன சொல்றேனோ நீ அத மட்டும் தான் சொல்லணும். You must tell only that which I tell. இவனும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டான். And he said okay and went there. இப்போ என்ன நடந்தது? What happened there? இப்போ அவனுடைய சப்ஜெக்ட் தான் நம்ம படிச்சு யாக்கோபு அவன் தான் சொல்றான், யாக்கோபுக்கு விரோதமான என்ன கிடையாது? மந்திரவாதமே
கிடையாது ஃபெயிலியர் ஆயிடும்னு சொல்றான். Now it is that Balaam who said there is no enchantment against Jacob. என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா Going through Numbers chapter 23, அங்க காளைகள் எல்லாம் பலியிட்டு ரத்த காடு ஆக்கிவிட்டான். there we see that he offered the bullocks and made it a place of blood. என்னாகமம் 23:1 நீங்க பார்க்கும் பொழுது Numbers 23:1, 7 பலிபீடங்களை கட்டுங்கள், build 7 altars, 7 காளைகளை கொண்டு வாருங்கள், prepare me 7 oxen, 7 ஆட்டு கடாக்களை கொண்டு வாங்க, bring 7 rams, ஒவ்வொரு பலிபீடத்துல ஒவ்வொரு காளை ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை வெட்டு, and you cut every bullock and a ram on every altar. ஒரே மாடு ஆடு வெட்டி ரத்த காடு ஆகி போச்சு. Ox and rams, and it was full of blood. இப்படித்தான் அவன் அன்னைக்கு குறி சொல்ல ஆரம்பிச்சான். It is in that way he began to say the சரியா ரத்தத்தை சிந்தி அவன் கோழியை வெட்டினானோ மாடை வெட்டினானோ ஆடை வெட்டினானோ எல்லாத்தையும் வெட்டி ரத்த காடு ஆகிட்டு இப்ப ஸ்டார்ட் பண்றான் கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி. shedding the blood, now he started to pronounce saying it is the word of God. அவனால ஒண்ணுமே சொல்ல முடியல. But he could not. ஏறக்குறைய 5 ட்ரிப் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கறான். 5 times he tried like that. 5 டைம்ஸும் அவன் சொன்னது மந்திரவாதத்திலிருந்து தப்புறதுக்கு வழியை தான் சொன்னானே தவிர மந்திரவாதம் பலிக்கணும்ங்கற வார்த்தையவே சொல்லல. All the 5 times he only told the way of escape from the magical spell. He never spelled against them. ஒவ்வொரு ட்ரிப்பும் அவன் சொல்லும் பொழுது ஏன் மந்திரவாதம் பாதி அவனை தொடல அப்படிங்கற சீக்ரெட்டை தான் சொல்லிக்கிட்டே வந்தான். Every time he told the secret as to why magical spell could not touch the people of God. இப்ப மந்திரவாதத்துல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கை வைத்துங்கனா இங்க ஊழியக்காரங்க வரைக்கும் கை வைத்து போடுவாங்க. Now when I say those who are attacked by enchantment, even the servants of God will lift up their hands. விவரம் தெரியாத அரைவேக்காடு ஊழியர்கள் அவங்களும் சொல்றாங்க எங்களுக்கும் ஜீவனை வச்சிட்டான்னு. Even the servants of God who are half boiled, they say some others have done enchantment against ஒரு them. விசுவாசிக்கே பாதிக்காதனா உனக்கு பாதிச்சுனா நீ என்ன ஜிப்பா போடுற? If a believer itself cannot be attacked, how can you be a servant of God? ஆவிக்குரிய ஜீவிதத்துல வந்துட்ட பிறகு உனக்கு சத்தியம் தெரியணும், உபதேசம் தெரியணும், வசனம் தெரியணும், தேவனுடைய வல்லமை தெரியணும், தேவனுடைய பராக்கிரமம் உனக்கு தெரிய வேண்டும். After coming into the spiritual life, you need to know the word of God, his might and his power. எந்த வல்லமையும் கிடையாது. No power can ever touch. அப்படி உன்னை தொட்டுட்டானா என்னுடைய கண்மணியை அவன் நினைச்சிட்டான், தொட்டுட்டான் அர்த்தம். And even if he touches you, he touches the apple of God's eye. உங்க கண்மணியை ஒருத்தன் தொட போறானா உங்க கை எப்படி இருக்கும்? If somebody is touching the apple of your eye, will your hand remain quiet? தொடு பார்க்கலாம் அப்படின்னு நிக்குமா? You touch and see, will it stand like that? அது தானாவே அனிச்சை செயல் மாதிரி அடிச்சிட்டே இருக்கும், எதுவும் உள்ள வந்துராம. Immediately you can see your eye winking that nothing else may touch it. அப்படி இருக்கும்போது தேவனுடைய கண்மணியாகிய உன்னை தொட தேவன் விடுவாரா? If it is so, you who are the apple of God's eye, will he allow anyone to touch you? விட்டுட்டாரே. He allowed. அப்படின்னா என்ன அர்த்தம்? Then what happened? எங்கேயோ நீ தேவனை விட்டுட்ட. You are somewhere gone away from God. இல்ல அது ஒரு விசுவாச பரீட்சை. Or it is a test of faith. இதுல நீ நின்னு ஜெயிக்கணும்னு கர்த்தர் உனக்கு கிருபை தருகிறார். And God gives that you may stand and prevail. நீங்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். It's essential that you understand the truth. ஒவ்வொரு ட்ரிப்பும் அவன் வந்து நிப்பான், ஒவ்வொரு மலையில ஏறி பாப்பான், ஒவ்வொரு இந்த டைரக்ஷன்ல பாப்பான், அந்த டைரக்ஷன்ல பாப்பான், அந்த டைரக்ஷன்ல பாப்பான், எல்லா டைரக்ஷன்லயும் பார்த்து அவன் கடைசியில சொன்னதெல்லாம் மந்திரவாதம் ஏன் இந்த ஜனத்தை தொடவில்லைங்கிற ரகசியத்தை மட்டும் தான் சொல்லிட்டே போனான். Every time Balaam stood against this people of God, he stood in different directions and he wanted to spell against them, but he only told the secret. அந்த சீக்ரெட்டை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். And it is that secret we are going to learn நீ today. யாராவது இருந்து மந்திரவாதம் இருக்குன்னு சொல்லலாம், இருக்குன்னு நானே சொன்னது இருக்கலாம், எப்படிலாம் நீங்க பார்த்திருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க, படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கலாம். Some of you may be in a severe torture because of the attack of enchantment, and even the servants of God would have told that you are in that attack. நீங்க அநேக உபவாசம் போட்டிருக்கலாம், You would have fasted much. உங்க வீட்ல அநேக ஊழியர்கள் ஜெபிச்சிருக்கலாம், Many servants of God would have prayed. உனக்குள்ள போராட்டம் இருக்குன்னு அவங்க சொல்லி இருக்கலாம். They would have said, you have the conflict in you. ரெண்டு போயிருச்சு, ஒன்னு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். And they may say, 2 has gone, 1 is there. அது வரைக்கும் தூங்குனவன் அதுக்கு பிறகு ஒண்ணுமே சுத்தமா தூங்க மாட்டான், இன்னும் ஒன்னு இருக்குது. ஆமென். He who slept till then, he will sleep no more, saying, 1 more is within me. சென்னையில ஒரு அம்மா வல்லமையா ஊழியம் செய்றாங்க. There was in Chennai a woman doing a powerful ministry. இவங்க பவர்ஃபுல்லா ஊழியம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, எங்க இடம் சும்மா தான் கிடக்கு, நீங்க வேணா ஒரு ஷெட் போட்டு நடத்துங்க, நாங்க எப்ப வர்றோமோ அப்ப கொடுங்க சொல்லிட்டாங்க. When she was doing that ministry, a man said, my land is simply there, you can put up a shed and worship there. ஒரு 8 வருஷம் அவங்களுக்கு அந்த இடத்தை கொடுத்துட்டாங்க. 8 years he gave that land for her. 8 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு தாங்கள் இருந்த இடத்துல பிசினஸ் பண்ண முடியலனே, நீங்களுக்கும் சர்ச் டெவலப் ஆயிடுச்சு இல்லையா, பல இடத்துல வச்சிட்டீங்கல்ல, இது சும்மா தான இருக்கு, எங்களுக்கு தந்துருங்கன்னு கேட்டாங்க. After 8 years, the man asked for the land, saying, you have many other churches, we need it for our business. உடனே அந்த அம்மா வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. Immediately that woman, a powerful prophetess. அந்த இடத்தையா கேக்குறா?
Do you want that land? ஐயோ நான் வந்த ஒவ்வொரு ஆத்துமாவனுடைய பிசாசையும் அந்த தூண்ல தான் நான் கட்டி வச்சிருக்கேன். And every devil of every soul who has come there, I have tied up in the poles there. எப்படி அங்க இருக்கிற ரெண்டு தூண்ல தான் நான் ஒவ்வொரு பிசாசையும் கட்டி வச்சிருக்கேன். நீ அந்த இடத்தை திருப்பி கேக்குறியான்னு உடனே இவங்களுக்கு மொத்த பிசாசு எந்த தூண்ல தான் கட்டி வச்சிருக்க? சபையில் உள்ள தூண்ல தான் கட்டி வச்சிருக்கா? There is just two pillars there and all the devils hung there so that man was afraid to get it. நான் சொன்னேன் காலி பண்ண சொல்லு, தூண்ல எத்தனை பிசாசு இருக்கு நான் வந்து பார்க்கறேன். I said to that man, you ask that woman to vacate, then I will see how many devils are முதல்ல வெளிய there. போ சொல்லு, தூண்ல பிசாசு இருக்கா இல்ல தூண்ல கல் இருக்கான்னு பாப்போம். First of all, you ask the woman to vacate, then let us see the devils. அப்ப இவங்க பிசாசு துரத்தும் போது எல்லாத்தையும் அந்த தூண்ல கட்டி வச்சிட்டாங்களா? அதனால நீ வந்தீனா அந்த பிசாசு எல்லாம் உன்னை என்ன பண்ணுன்னு தெரியாத, உன் கம்பெனி என்ன பண்ணு தெரியாதனே இதுங்க ரெண்டு சிபிஎம்க்கு வந்துருச்சு. When she cast the devils and she only hung all these in the pillars and finally afraid of it, that man came to CPM church. நான் தரேன் இன்னும் 2 வருஷம் பொறுமையாயிரேன். And then she said, if you want I will give, but wait for 2 years. பாஸ்டர் அவங்க 2 வருஷம் டைம் கேக்குறாங்க. Pastor, they are asked, she's asking for 2 years. நான் சொன்னேன் அவங்க சட்டப்படி தான் போறாங்க, பிசாசின் சட்டப்படி தான் போறாங்க. 10 வருஷம் ஒரு இடத்துல இருந்தா அவங்களுக்கு சொந்தம்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ரொம்ப கரெக்ட்டா வராங்க. தூண்ல பிசாசை கட்டி இப்ப 2 வருஷம் டைம் கொடுத்துட்டா என்ன ஆயிடும்? 10 வருஷம் அதுக்கு பிறகு உனக்கு அந்த இடம் கிடையாது, அந்த அம்மாவுக்கு தான் அந்த இடம். I said she is going in a very legal and wise manner that finally it will become her own after 10 years. அப்படி பார்த்தா இங்க எல்லாம் எவ்வளவு மரம் இருக்கு, ஒவ்வொரு மரத்திலையும் கட்டி வச்சா ஒருத்தனும் கோயிலுக்குள்ளே வர மாட்டான். அதெல்லாம் அப்படியே மரத்தை ஆட்டும், தூணை ஆட்டும், ஃபேன் ஆட்டும். Likewise, if you are going to bind the devils in every tree and fan, nobody will come to this place. ஜனங்க பயப்படுறதுனால இன்னைக்கு அப்படிப்பட்ட தொழில் ரொம்ப முன்னேறி கொண்டிருக்கிறது. Because the people were afraid and now the business is in a great progress. பைபிளை படிச்சு பாரு. Read the Bible. செய்வனர் கண்டினியூவா வரலாம், ஆனா ஒரு டைம் தான் அதுக்கு டைம். There may be enchantments, but there is a period of time for it. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Looking at Exodus 7, மோசே போய் அங்கே பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். Moses stood before Pharaoh. உன்னுடைய தேவனுடைய சக்தி என்னன்னு கேக்குறான். He said, what is the power of your God? ஆண்டவர் சொல்றியா, அவர் பேர் என்ன, எனக்கு அவரை தெரியாதே அப்படின்னு சொன்னான். You say about God, who is he, what is his யெகோவா name? என்பது அவருடைய நாமம்னு சொன்னான். He said, Jehovah is his அவர் name. சொன்னா நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு நான் Then பார்வோம். he said, why should I hear him? இப்ப அற்புதங்களின் துவக்கம் உண்டாகிறது. Now the wonders began. ஃபர்ஸ்ட் கோலை போடுறான். The first he put down the rod. அது சர்ப்பமா மாறிடுச்சு. It became a serpent. உடனே இவன் மந்திரவாதியை கூப்பிட்டான். Then he called for the magicians. என்ன இவன் கம்ப போட்டான், பாம்பாயிருச்சு, நீ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க? He put the rod, it became a serpent. What are you people doing? உடனே அவங்க எல்லாம் கம்ப போட்டாங்க, எல்லாமே சர்ப்பமா ஆயிடுச்சு. They also did the same. It all became serpents. இது ஃபர்ஸ்ட் ட்ரிப் அவங்க ஜெயிச்சது. The first time they prevailed. ஆனா மோசேயுடைய கோல் டக்குன்னு நெஞ்சிருச்சு, எல்லாத்தையும் விழுங்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருச்சு. But the rod of Moses swallowed them up and finally went silent. இப்போ அடுத்த நாள் வந்து நிக்கிறான். Now the next day he came up. அடுத்த ஒரு போராட்டம் அங்க உண்டாகுது. The next conflict there. அதுலயும் அவங்க மந்திரவாதம் செய்றாங்க. Even there the magicians did the same. இரண்டாவது அவன் மந்திரவாதம் பலிக்கிறது. And the magicians prospered. நீங்க யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்துல நீங்க இத பாரு, 7, 8 அதிகாரத்துல நீங்க இத பார்க்க முடியும். Exodus 7 and 8 we see about this. யாத்திராகமம் 7, 12ல 11ல மந்திரவாதிகளும் அப்படி செய்தார்கள். 7:11 the magicians did like manner. அப்ப ஃபர்ஸ்ட் ட்ரிப் அவனும் எதிர்த்து நிக்கிறான். The first time they resisted. யாத்திராகமம் 7, 21, 22 பார்க்கும்போது 7:21 and 22 we see. இப்ப மோசே எல்லாத்தையும் எகிப்து தேசத்தை ரத்தமாக்கிட்டான். Now Moses made the land of Egypt full of blood. இப்ப எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள் என்று 22ஆம் வசனம் சொல்லுகிறது. Verse 22 say the magicians of Egypt did the same with the enchantments. அப்ப இரண்டாவது மந்திரவாதம் ஈக்குவலா வந்து நிக்குது. Secondly, the magicians also prospered. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Exodus 8:7 இங்கே மோசே தன்னுடைய ஜெபத்தினால் தவளைகளை வரப்பண்ணுகிறான். Moses by his prayer made the land covered with frogs. 7ஆம் வசனத்துல மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தைகளினால் தவளைகளை வரப்பண்ணினார்கள். Verse 7 the magicians did so with their enchantments. அப்போ ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க, ஈக்குவலா வந்துகிட்டே இருக்கான், இவனும் ஒரு மெஜிஷியன் போட்டுருக்கு, அவனும் ஒரு மெஜிஷியன். The people saw that Moses and the magicians were going equal. ரெண்டு பேரும் மேஜிக் பவர்ல போட்டி போட்ட மாதிரி செஞ்சுக்கிட்டே வராங்க. They were competing with their magical power they thought. ஆனா ஒன்று மேஜிக், ஒன்று கர்த்தருடைய வல்லமை. But one was the magical power, one was the power of God. மூணு விசை அவங்க ட்ரிப் அடிக்கிறாங்க, திரும்ப வர்றாங்க. Thrice again and again they did the same. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கர்த்தர் தன்னுடைய வல்லமையை பிரகாசிக்க செய்தார். Finally the Lord has made his power to be revealed. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது Exodus chapter 8 17ஆம் வசனத்துல verse 17 மோசே பேன்களை வரவைத்து விட்டான். Moses brought the lice into the land. 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Again in verse 18 மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள்
அவர்களால் கூடாமல் போயிற்று. The magicians tried to do so with the enchantment but could not. 3 ட்ரிப் அவங்க ஈக்குவலா வந்தாங்க. 4வது ட்ரிப் அவனால நிக்க முடியல. Thrice they balanced with Moses but the fourth time they could not. அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. They could not do anything. என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டான். They tried to do as much. மேஜிக்ல என்னென்ன ஆவி இருக்கோ அவ்வளவு ஆவியும் கூப்பிட்டு பார்த்துட்டான். They tried to invite all the evil spirits in the spell. இந்த ஆவிகள் எல்லாம் வந்து என்னெல்லாமோ பண்ணுச்சு. மந்திரவாதிகளால் ஒன்றும் செய்யக்கூடாமல் போயிற்று. These spirits tried to do many things but the magicians could not அதுக்கு prosper. பிறகு ஒண்ணுமே அவனால பண்ண முடியல. Finally they could not do anything more. தேவனுடைய ஜனங்கள் ஒன்றை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். People of God, believe உங்களுக்கு this விரோதமாக எழும்புகிற வல்லமைகள் ஒரு லிமிட் வரைக்கும் தான் வர முடியும். Any power against you can only come up நீ to a limit. கரெக்ட்டா இருந்தீனா அந்த வல்லமைகள் திரும்ப திரும்ப எழும்பினாலும் கர்த்தர் அந்த வல்லமையை செயல்பட விடாமல் ஒரு நேரத்துல ஆஃப் பண்ணுவார். But if you are right, even if the powers rise up against you again and again, the Lord will finally switch them off. அதற்கு பின்பு மோசேயினுடைய இறங்கி கொண்டே வந்தது. And then Moses' hand it prospered. 4வது காரியத்துல தோத்த பிறகு 5, 6 ஒண்ணுலயுமே அவனால வரவே முடியல. After that, for the fifth and the sixth wonders, they could not come up. இப்ப 7வது மிராக்கிள் வருகிறது. Now the seventh miracle. மோசே அதுக்கு பிறகு தன்னுடைய வேகத்தை கூட்டிட்டான். Moses started his speed. இவன் தன்னுடைய வேகத்தை கூட்டின பொழுது When he increased his speed, யாத்திராகமம் 9ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது we see in Exodus 9, 7வது காரியம் வந்தது. the seventh thing, அது எல்லார் மேலும் கொப்பளங்கள். that is boils breaking forth. பயங்கர கொப்பளம். And it was terrible moraine. மந்திரவாதிக்கு கொப்பளத்தை வர வைக்க முடியல. மந்திரவாதி எல்லாம் இப்ப கொப்பளத்துல மாட்ட ஆரம்பிச்சிட்டான். The magicians could not do that, they themselves fell in it. யாத்திராகமம் 9:11 பார்க்கும் பொழுது And 9:11 we see, அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் வந்தது. that boil break forth upon the magicians and upon all. வசனம் சொல்லுகிறது மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது. And the magicians could not stand before Moses. ஓட்டப்படாரம் என்கிற இடத்துல ஒரு வீட்டுக்கு ஒரு சகோதரனுக்கு விரோதமாய் பயங்கரமான பொல்லாத ஆவி இருந்தது. There was a terrible evil power against a brother in Ottapidaram. அவர் பேசினா அந்நிய பாஷை பேசுவார். If he speaks, he will speak in unknown tongues. விவரம் தெரியாதவன்லாம் இது பரிசுத்த ஆவி நினைச்சிடுவான். And others may think it is Holy Spirit. நம்ம நின்னு அபிஷேகத்துல நிறைஞ்சா அவன் நின்னு அபிஷேகத்துல நிரப்புவான். If he stand there and get filled in the Spirit, he will also do that. இந்த தலை அப்படி பாம்பு மாதிரியே அசையும். And his head will nod like a snake. பயங்கர போராட்டம். There was a terrible attack. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் டேவிட் ராஜ் முந்தி வல்லமையான ஒரு பிரசங்கி இறந்துட்டாரு. You would have heard of a powerful preacher, brother David Raj. அவர் ஓட்டப்படாரத்துல இருக்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட அந்த சகோதரன் வீட்டிலேயே போய் ஒரு உபவாச ஜெபம் வச்சார். When he was there in that place, he kept a fasting prayer in the brother's house. இவங்க fasting prayer வைக்கறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எதிர்த்து வீட்டுக்காரன் தான் இத பண்ணிருக்கான். அவன் போய் என்ன கூட்டி யாரை கூட்டி வந்தான்? மந்திரவாதியை கூட்டி வந்துட்டான். And when the man opposite to that house heard that they are going to conduct the fasting prayer, he brought the magicians. அங்க எதிர்த்து வீட்ல அவன் உட்கார்ந்திருக்கான், எதிர்த்து வீட்ல இவங்க உட்கார்ந்திருக்காங்க. Magicians are sitting in the opposite house, fasting prayer in this house. எங்க சரியான prayer அடி வெளுத்து வாங்குறாங்க. Prayer was on the hike. முடிந்தது. And finally it இவர் followed. வெளியே வந்தா மந்திரவாதி வந்துட்டான். And the magician came out. ஃாதர் வணக்கம்னா. Father is a good morning. அவனுக்கு ஜெயிக்க முடியலங்கறத வாபஸ் வாங்கிட்டு போய்ட்டான். And he said, I cannot prevail, and went back. நீங்க ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும். தேவன் உன்னோடு இருக்கும் பட்சத்துல தோல்வி வர்றது மாதிரி இருக்கும். ஆனா பரிபூர்ண ஜெயம் உனக்கு தான். You have to understand one thing, when God is on your side, it may appear to be a defeat, but at the end you will have success. அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் நான் பின்னால உங்களுக்கு சொல்றேன். And how we ought to be, I'll tell you later. ஒரு certain limitக்கு பிறகு மந்திரவாதிகள் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது. After a certain limit, the magicians could not stand before Moses. எந்த வல்லமையும் அங்க நிக்காது. No power could stand. ஏனென்றால் உன்னோடு இருப்பது தேவனுடைய விரல். Because that which is with you is the power of God. அது மேஜிஷியனே சொன்னாங்க. And even the magicians told us. அவங்களே சொன்னாங்க இது தேவனுடைய விரல். They themselves said this is the finger of God. இது தேவனுடைய விரல் தான் இந்த வேலையை செய்யுது. This is nothing but the finger of God. ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அங்க இருக்கு. There is a supernatural power. அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. And you cannot attack them. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இந்த வார்த்தையை அவங்களே சொல்றாங்க. Book of Exodus chapter 8 verse 19, they themselves told it. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். The magician said unto Pharaoh, this is the finger of God. உன்னோடு கூட தேவனுடைய விரல் இருக்குமானால் எந்த மந்திரவாதமும் உனக்கு விரோதமாய் செய்ய முடியாது. If the finger of God is with you, no enchantment can work against you. உனக்குள்ள ஒரு சரியான விசுவாசம் இருக்குமானாலும் உன்னால எல்லா வல்லமைகளையும் துரத்தி மேற்கொள்ள முடியும். If you have the proper faith in you,
you, you can prevail over all the powers. லூக்கா 11:20 இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say in Luke 11:20? அங்க என்ன சொல்லுகிறார்? What did he say நான் there? தேவனுடைய விரலினால் பிசாசை துரத்துகிறேன். I cast out the devils by the finger of God. மத்தேயு 12:28 பார்க்கும் பொழுது When you turn to Matthew 12:28, நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறேன். I cast out devils by the Spirit of God. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குகிறோம்? From this, what do we ஒரு understand? தேவனுடைய பிள்ளைக்குள்ளே தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியும் தேவனுடைய விரலும் இருந்தால் பிசாசை நாமே ஜெயிக்கலாம். If the word of God, the Spirit of God and the finger of God be in a child of God, they themselves can prevail over the devil. அவன் 1000 தரம் எழும்பட்டும், 1001 தரம் நீ ஜெயிப்பாய். He may rise up 1,000 times, but the 1,001 time you will get the victory. அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. They will not prevail over you. அவைகள் உன்னை சேதப்படுத்த முடியாது. They will not hurt you. இன்னைக்கு ஒரு சிலருக்கெல்லாம் செத்துப்போன ஆவிகளுடைய போராட்டம் இருக்கிறதா சொல்றாங்க. Today, some say they have the attack of the dead spirits. அந்த ஆவிலாம் வந்து அழுத்துது, பிடிக்குது, சித்தப்பா வந்துட்டாரு, மாமா வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. They say their relatives are come up, that spirit is hurting them, it's pressing them. சித்தப்பா மாமா எல்லாம் திரும்பி வந்தாருன்னா என்ன ஆகுறது? உங்க வீடு நிறைஞ்சு போயிடாது? If the dead people are coming once again in your house, it will be full. சித்தப்பா பெரியப்பாலாம் வர முடியாது. And they cannot come again. அந்த ஐஸ்வர்யவான் மரித்தான், உடனே எங்க போயாச்சு? எங்க போயிட்டான்? வேதனை உண்டாக்குற இடத்துக்கு போயாச்சு. The rich man died and he went to the place of torment. ஒரு பரிசுத்தவான் மரித்தாலும் இந்த ஊர்ல உலகத்துல சுத்த முடியாது, ஒரு பாவி மரிச்சாலும் அந்த ஆவி உலகத்துல சுத்த முடியாது. அப்படி உங்க சித்தப்பா வந்துட்டாருன்னா இப்ப ஒரு பிசாசு அந்த வேஷத்தை போட்டு உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். Be it a saint or a sinner, after their death they cannot roam here and there. It means, if you are seeing them, it means it is an evil spirit. பிசாசெல்லாம் சேர்ந்து செத்து போன ஆவிகள்லாம் ஒருத்தனை தாக்குதுன்னு சொன்னா ஹிட்லர் ஒரே நாள்ல 6 லட்சம் பேரை கொன்னான். எந்த ஆவி அவனை கொன்னுச்சு? If the spirits of the dead ones are trying to attack you, there were 6 lakh killed by Hitler. And which spirit attacked to kill him? நாம் சத்தியத்துக்காக நிற்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையினுடைய மூலாதாரமாக இருக்கிறது. But it is the base of our life that we have to stand for our truth. இங்க என்ன நடந்தது? Here what happens? இவன் திரும்ப திரும்ப அவன் போய் நிக்கிறான். Again and again he stood there. ஒரு லிமிட்டுக்கு பிறகு பாலாக் சொன்னா, கர்த்தர் உன்னை கனம் பண்ண அனுமதிக்கல, 10 காசு தர மாட்டான், ஓடி போயிடுன்னு சொல்லி துரத்தி விட்டான். After a limit, Balak said, "Yeah, God is honoring you, these people, and I will not give you even a single hour." கர்த்தர் சொன்னதை மட்டும் தான் நான் சொல்லுவேன், ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல அப்படின்னு சொல்றான். And he said, "I have already told you what the Lord tells, I will tell you." யாரு சொன்னாரோ இல்லையோ, கர்த்தர் உன்னை கனம் பண்ண அனுமதிக்கவில்லை, நீ போயிடுன்னு சொல்லி துரத்தி விட்டான். Whatever it, whoever may speak, but God has not permitted me to honor you, and he chased him away. சரி, பிசாசை எப்படி செய்வனையே எப்படி ஜெயிக்கிறது? How to overcome enchantment? அத நாம இன்னைக்கு படிக்க வேண்டியது அவசியம். It is essential, we have to note that down. அநேக குடும்பங்களுக்கு விரோதமாய் செய்வனை இருப்பதாக கேள்விப்படுகிறோம், அது உண்மை. We hear magical spell is against many families, that's true. பொறாமையில பண்றாங்க, Because of the envy, போட்டியில பண்றாங்க, because of competition, பகையில பண்றாங்க, because of hatred. நாம செஞ்ச ஏதாவது நாம செய்த வினைகள் எவனுக்கு விரோதமா தீங்கு செஞ்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்திருப்போம், அவன் பண்ணி தான் விடுவான். Because we work evil against others, they try to do this. அநியாயமா நம்ம ஏதாவது செஞ்சா கர்த்தர் நமக்கு அது அப்படிப்பட்ட பாதைகளை அனுமதிக்கிறார். If we do injustice, the Lord permits it to us. நீ கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல்ல நல்லா இருந்தா பிசாசு வந்து நிப்பான். But if you are spiritual, the devil will come. ஆனால எல்லாமே செய்வனன்னு எடுத்துற கூடாது. And don't consider everything as enchantment. உடனே பக்கத்து வீட்டுக்காரனை சண்டை போடுற கூடாது. Don't fight with the neighbors. விசுவாசியே பண்ணி விட்டான்னு சொல்லிடுறான். And even the believers say they have done something against me. தயவு செய்து நீங்க பகுத்தறியுங்க. Please discern. ஒரு gift இருக்கு, discerning spirit. There is a gift of discerning. நான் உன்கிட்ட பேசினா கூட எப்படி பேசுறேன், எந்த நோக்கத்தோடு பேசுறேங்கறத நீங்க புரிஞ்சிக்கலாம். Even if I speak to you, you can understand with what intention I am speaking. அந்த பகுத்தறிவின் ஆவி உனக்குள்ள இருந்தா நீ வந்து கெஸ் பண்ணிட்டே இருப்ப. If you have the spirit of discerning, you will test and prove. சொல்ற தீர்க்கதரிசனம் எல்லாம் கரெக்ட்டானு கண்டுபிடிச்சிடலாம். And you can prove whether the prophecy is right. ஆவியில நிரம்பறதெல்லாம் உண்மையானு கண்டுபிடிச்சிடலாம். And you can prove whether the filling is right. கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடலாம். You can exactly find it out. நீ எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிற, எந்த நோக்கத்தோடு உட்கார்ந்திருக்கறங்கற வரை கண்டுபிடிச்சிடலாம். And I can find out with what intention you are seated here. ஆனா இந்த மந்திரவாதத்தை எப்படி நம்ம ஜெயிக்கிறது? But how to overcome this enchantment? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. There is no enchantment against Jacob. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. Neither is there any divination against Israel. தேவன் அவர்களுக்காக என்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்சம் காலத்தில் சொல்லப்படும். According to the time it shall be said what God hath wrought for them. உனக்கு விரோதமான செய்வனை எல்லாம் தகர்த்து தேவன் உனக்கு என்ன அற்புதம் செய்தார்னு இன்னும் கொஞ்ச நாள்ல நீ சொல்லலாம். Within few days you can say what wonder God has done in your life, destroying the power of enchantment. பிசாசு நம்மள டச் பண்ணாம இருக்கிறதுக்கு படுக்கும்போது பைபிளை தூக்கி நெஞ்சில் வைத்துக் கொள்ளலாமா? For
the devil not to touch us, shall we keep the Bible on our chest இல்ல and டெய்லி sleep? தூங்கும் பொழுது ஒரு பெரிய பாட்டில்ல தண்ணியை ஜெபிச்சு வீடு முழுவதும் தெளித்து விட்டு படுத்து விட்டால் உள்ளே வராதா? Or with a bottle of water praying that with the blood of Jesus and sprinkling, will the devil not come into your house? பழைய பாஸ்டர் வில்சன் சொன்னாரு, ஒரு வீட்ல எண்ணெயை போட்டு ஜெபிச்சு இதுக்குள்ளதான் பிசாசு அதுக்குள்ளதான் பிசாசுன்னு எண்ணெயா ஜெபிச்சு ஜெபிச்சு ஊத்தி ஒரு டேப் ரிகார்டே கெட்டு போயிச்சான். Late Chief Pastor டேப் ரிகார்டுக்குள்ள பிசாசு இருக்குன்னு இவனுக்கு ஆவி வந்துருச்சு. Pastor Pilsen said that some people, one family, by praying that there is an evil spirit, they prayed with the oil and sprinkled it everywhere. They made the tape recorder in repair. எல்லா வீட்லயும் போய் தண்ணி தெளிச்சிட்டா உள்ள வராதா? They started to sprinkle everywhere and the devil will he not come? ஒரு அம்மாட்ட யாரோ சொல்லுங்க கதவை நல்லா பூட்டிக்கணும். ஏன்னா பிசாசு கதவுல தான் வருது. அது ஜன்னல்ல வருது. ஆவி அது காத்து சடலுன்னு உள்ள வந்துருவான். To one mother they said, you close the door well, it will not come out. But the devil is a spirit, he can come anywhere. ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, என் புருஷன் மாதிரியே அது காட்சியில வருது. And one sister said, it appears to me as my husband. ஒரு நாள் அவங்க புருஷன் வந்து பெட்ரோல் பங்க்ல வர்க் பண்றாரு. Her husband was working in a petrol pump. பெட்ரோல் பங்க் பக்கத்துல தான் இவங்க வீடு. And beside that was her house. இவங்க கிச்சன்ல வர்க் பண்றாங்க. And she was working in the kitchen. வர்க் பண்ணும்போது அங்க ஜன்னல்ல பார்த்தா அவர் அங்க பெட்ரோல் பம்ப்ல பம்பிங் பண்ணிட்டு இருக்காரு, பிடிச்சிட்டு இருக்காரு. When she works, she can see her husband working there. திரும்பி பார்த்தா இங்க புருஷன் மாதிரியே ஒரு ஸ்பிரிட் நிக்குது, ஆள் நிக்கறான். And just turning aside, she can see the same form beside. இதையும் பார்த்துச்சு அங்கேயும் பார்த்துச்சு, திரும்பி பார்த்தா இது காணோம். She looked both and finally this would disappear. இப்படி எல்லாம் பிசாசு வரும். Likewise, the devil may come. வீட்டு வாசல்ல முட்டையை வச்சிட்டு போயிட்டானா நம்ம விசுவாசி 3 நாள் தூங்க மாட்டான். If they keep the egg in the doorstep, they will not sleep for 3 days, our believers. ஏதோ குங்குமமோ ரத்தமோ பட்டுச்சுன்னா அதுக்கு பிறகு இவனுக்கு 1 மாசம் தூக்கம் வராது. If there be a blood or something like that, then they will not sleep for a month. பண்ணட்டும், என்ன பண்றது? அவனுக்கு தெரிஞ்சது அவன் பண்றான். நமக்குள்ள இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். Let them do it, but he that is in you is greater than he that is in the world. நீ ஜெபிச்சீனா அது ரிவர்ஸ் ஆகி போயிட்டே இருக்கும். If you pray, that spirit will reverse. செய்வனை செய்யும்போதே அவன் சொல்லுவான், அவனுக்கு விரோதமா பண்ண முடியாது. The magician will say, I cannot do against that man. பாபநாசத்துல ஒரு ஆள் சொல்லுவான் சுப்பையான்னு சொல்லி. One man used to testify in Pabanasam. அவர் பேர் சுப்பையா. His name was Subaya. அவன் மந்திரவாதி. He was a magician. ரட்சிக்கப்பட்டான். He was saved. ஜீசஸ் கால்ஸ் புக்ல கூட அவனுடைய பேட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. And his interview was given in the book of Jesus Calls. ஏனென்றா அவன் ஒரு மந்திரவாதம் செய்றான். Because he did a magical spell. ஒரு மில்லுல வேலை செய்றவனுக்கு. He was working in a mill. யாருக்கு பண்றான்? And to whom did he do? ஒரு அண்ணன் வந்து தன்னுடைய தம்பிக்கு வைக்கிறான். Elder brother did for his younger brother. அப்ப இவன் கேக்குறான், Then he asked, என்னத்துக்கு வைக்கணும்னு? why do you want me to do that? எனக்கு பிள்ளைகளே இல்ல. சாரி, என் தம்பிக்கு பிள்ளைகளே இல்ல. My younger brother do not have children. என் தம்பி வேலை பார்க்கறான். And he is working. பட் நல்ல சொத்து எல்லாம் வச்சிருக்கான். But he has good property. எனக்கு சொத்துக்கள் இல்ல. I do not have much. பட் பிள்ளைகள்லாம் இருக்கு. And I have children. இவன் சீக்கிரம் செத்துட்டானா என் பிள்ளைக்கு எனக்கெல்லாம் இந்த சொத்து வந்துரும். But if he dies soon, I will have all the property given over. என்ன பெரிய ரெவலேஷன் அவனுக்கு இருக்கு பாருங்க. See what a good revelation the man had. அப்ப இவன் சொல்லிருக்கான். And then he said, இவன் மந்திரவாதி இவன் சொல்லிருக்கான். the magician said, அவன் உயிரோட இருந்தானே செத்தானே எப்ப இருந்தாலும் உன் பிள்ளைக்கு தானே அந்த சொத்து. if he is alive or dead, whenever it be, that property belongs to your children. இவன் அவன்ட்ட சொல்லிருக்கான், நான் இந்த பிரசங்கம் கேட்க வரல, நீ உன்னால பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு சொல்லு. Then this elder brother said, I am not come here to hear the message, can you do the magical spell or not? சரி நான் பண்றேன்டான். He said, okay, I'll do it. அவனும் பண்ணிட்டான். He did it. பண்ணா அந்த ஆவி போயிட்டு உள்ள போக மாட்டாங்க. That spirit could not enter in. போகுது, வீட்டை சுத்துது, ரிட்டர்ன் ஆயிடுது. It goes, roams and returns. ஒரு ட்ரிப் இல்ல, 2 ட்ரிப் இல்ல. Not once, not twice. இவனும் அடுத்த நாள் காலைல அண்ணன் செத்து தம்பி செத்துருவான்னு பாக்குறான், காலைல சாகல. And this elder brother thought his younger brother will die, but he did not. நேரா அவன்ட்ட போனான். He straight went to the magician. நைட்டே சாவடிச்சிருவான்னு சொன்னா அவன் உயிரோட இருக்கான். You told you will kill my younger brother, he is alive. அவன் சொன்னான், இல்லடாப்பா என்னை விட பவர் ஒன்னு ஜாஸ்தி அவன்ட்ட இருக்கிற மாதிரில தெரியுது. Then a magician said, there is a greater power more than me standing there. ஒருவேளை உன் தம்பி வேற ஏதாவது மந்திர கட்டு வீடு முழுசும் சுத்தி கட்டி வச்சிருக்கான் போல இருக்கு. I think your younger brother is having a greater magical spell. நாளைக்கு மில்லுக்கு வேலைக்கு போகும்போது நான் அவனை சைக்கிளோட தள்ளிறேன், கொன்றுறேன். Tomorrow when he goes to the mill, I will push him down from the cycle and kill him. அடுத்த நாள் காலையில அனுப்புனான். Next day he sent. அங்க போன ஆவி அவனை சுத்தி சுத்தி சைக்கிள தான் சுத்தி வந்துச்சே தவிர எங்க போல
அவனை தள்ளல. Even there the spirit roamed about his bicycle, but he could not push him down. கடைசில ஆஞ்சநேயரை அனுப்புனானா. Finally he said that, he sent that, உண்மையை பார்த்து விட்டு வா. he sent that great devil saying, you go see the truth and அதுவும் come. ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு திருப்பி வந்துருச்சு. And even it went and came back. ஏன் அவனை மேற்கொள்ள முடியல? I could not அவன் overcome. ஏதாவது தாயத்து கட்டியிருக்கானா? And yes, he have something. இல்ல ஒருவேளை அவன் பெரிய பவர்ஃபுல் மேஜிஷியன், இவன் நம்மள கொண்டு வந்து வம்புல இழுத்து விட்டு போயிட்டானா? Or he is a powerful magician and this man is putting us into something else. அந்த குரங்கு சொல்லிச்சான், And that monkey said, அவனை தொட முடியாது. I cannot touch that இன்னைக்கு இல்ல man என்னைக்குமே தொட முடியாது. and cannot touch him ever. ரீசன் சொல்லு நான். Reason, அவன் ஒரு மெய் கிறிஸ்தவன். he is a true Christian. அப்பன்னா அந்த மந்திரவாதி சொல்றான், ஓஹோ அப்ப பொய் கிறிஸ்தவனும் இருக்கான் மெய் கிறிஸ்தவனும் இருக்கான். Then the magician thought, there are genuine Christians and false அப்ப Christians. மெய் கிறிஸ்தவனா அவனை தொட முடியாது. Okay, if he is a genuine Christian, I cannot touch him. யோசிச்சு பாருங்க. Just think, பிசாசே சொல்லும் உனக்கு விரோதமா ஒண்ணும் செய்ய முடியல. the devil himself will testify, I cannot do anything. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது. There is no enchantment against Jacob. அதனால மந்திரவாதம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ரூமுக்கிட்டே போகாம கதவை பூட்டி வச்சுட்டு அந்த ரூம்ல ஜல் ஜல்னு சத்தம் வருது, இந்த எந்த சத்தம் வருது? உன் வீட்டுல பாட்டு சத்தம் கேட்டா அந்த சத்தம் எங்க வரும்? Therefore there is no, it's saying that there is enchantment, don't be afraid of everything you see at. நான் இப்படி கதை சொல்லிக்கிட்டே இருவேன். I may keep on telling the story. நான் ஒரு புக்கே எழுதுவேன். I can write a book நான் also. அதுல டாக்டரேட் வாங்கி வச்சிருக்கேன். I'm having doctorate in இந்த it. பிசாசு செய்வன ஏவல் புள்ளி சூனியம் நானும் போய் எத்தனையோ வீட்டை தோண்டிலாம் டைவ் அடிச்சு வெளியே வந்திருக்கிறேன். I have gone to many houses to cast out this evil spirit, to this spirit of sorcery and enchantment. ஆரம்பத்துல எனக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். In the beginning I had a terrible interest in it. சாப்பிடுறதே இல்ல. I will not eat. தண்ணியே குடிக்கிறது I இல்ல. don't even drink water. 24 hours இதுலயே போறது. All the 24 hours I dive into இந்த this. வீட்ல தேங்காய் இருக்குன்னா அந்த வீட்ல 12 அடி தோண்டி இருக்கேன் நான். If there is a coconut in some houses, I used to dig it. கடைசில பார்த்தா இல்ல. Finally nothing. என்னன்னு கேட்டா ஓடி போயிடுச்சுட்டான். And they will say it has run away. ஓடி போனதுக்கு நான் 12 அடி தோண்டி இருக்கேன். And did I dig so much for that he may run away? இப்படி வீடுகள்ல போய் செய்வனை எடுத்து அங்கேயே பெட்ரோல் ஊத்தி மண்ணெண்ணெய் ஊத்தி ரோட்ல வச்சு கொளுத்தி இப்படி எத்தனையோ விடுதலை போராட்டம் எதிர்ப்பு இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். Likewise I have seen many deliverance, many conflicts, many enchantments in many houses and then came. ஆனா இந்த பிசாசு இந்த செய்வனை இந்த மந்திரவாதம் பாதிக்காம இருக்க 5 ஃபார்முலா இருக்கு. But there are 5 formulas you can adopt that you may not attacked by the நான் enchantment. இந்த 5 ஃபார்முலாவை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். இத பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. தோத்துட்டீங்கன்னா நீங்க வாங்க. Let me place all these 5 formulas before you. If you fail, then come to me. அவன் செஞ்சான் இவன் செஞ்சான் எல்லாம் நீ இந்த 5 ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பாரு. இன்னைக்கு கண்ணி தெரிக்கும். If you apply all these 5, you will prevail, the snares will be broken. எந்த வல்லமே உன்னை தொட முடியாது. No power can touch you. சென்னை திருவொற்றியூர்ல இருக்கும்போது When I was in Tiruvatiyur at ஒரு Chennai, பெண்ணை கொண்டு வந்து கூட்டத்துல விட்டாங்க. they brought a girl to the meeting. அது பாட்டு பாடி இவங்க ட்ரம் அடிச்சா அது தனக்கு தான் அடிக்கிறான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிருச்சு. When sisters are playing the drum, we thought they are playing the drum for it and it started to dance. இப்ப நான் பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணனும். Now I have to begin the Bible study. நீ கொஞ்சம் அமைதியா இரு நான் பேசணும் அப்படினே. I said be silent, I want to speak. ஆஃப் ஆயிடுச்சு. It was silent. ரைட் நான் பைபிள் ஸ்டடி முடிச்சிட்டேன். And I finished the Bible study. அவர் கோரஸ் பண்ணாங்க திருப்பி அது தன்னுடைய டைம் வந்துருச்சுன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Sisters began a chorus again that devil started to dance. பிரசங்கலாம் முடிச்சு ஜெபிச்சு முடிச்சாச்சு. Then I finished the prayer. முடிஞ்ச பிறகு பார்த்தா நம்ம ஆள்ல 98% பறந்துட்டான். மூட்டை முடிஞ்சு நிக்கிறவன் பாய் மடிக்கிறவன் எல்லாம் ஓடியே விட்டான். ஏன்னா இங்க யாரையோ கொண்டு வந்து உள்ள வச்சிருக்காங்க பெரிய தொல்லை ஆயிடுன்ட்டு ஓடியே விட்டான் அவ்வளவு. Soon after the meeting I saw 98% of our believers, they just fled away from the spot. ஒரு 7-8 பேர் உட்கார்ந்தாங்க. There were just 7 or 8 seated there. சரி ஜெபிக்கலாம். I said let's pray. எல்லாரும் ஜெபிச்சோம். Then we all prayed. நான் சொன்னேன் ஏய் பிசாசு முழங்கால் போடு. Devil be on knees, I said. அது சொல்லுச்சு யாரு என்னைய பார்த்தா பிசாசுன்னு சொல்லிட்டு முழங்கால் போட சொல்லிட்ட. நான் கேரளால இருந்து வந்திருக்கேன். நான் முழங்கால்லாம் போட முடியாது. You look at me and say I am a devil. I am come from Kerala, I cannot be on my knees. உடனே காலை போட் மாதிரி நீட்டிக்கிச்சு. Then immediately it stretched forth its legs like a boat. நான் சொன்னேன் I said, பிலிப்பியர்ல சொன்ன வசனம் உண்மைன்னா நீ முழங்கால் போடு. if the verse in Philippians is true, then put your knees வானவர் down. பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கணும். அப்படி சொன்ன வசனம் உண்மைன்னா முழங்கால் போடு. இல்ல அது பொய்னா நீ காலை எப்படி தலைகளனால நீட்டிக்க வச்சுக்க உட்கார்ந்துக்க. அது ஓம்பாடு அவர் பாடுன்னு. All that which is in heaven and earth should bow down the knees before the name of Jesus. If that is true, you bow down your knees, or else you can keep your leg as you want. என் பவர் தெரியாம பேசிட்டு இருக்கான்னு. And he said, you don't know my power, you are speaking. சரி இன்னும் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். Then we started to pray. ஒரு 2-3 நிமிஷம் ஜெபம். Just 2-3 minutes of prayer. 2-3 நிமிஷம் ஜெபிச்ச உடனே அது வானத்தை பார்த்து பேச ஆரம்பிச்சு. It started to look at heaven and speak. முடியாது. I cannot. முடியாதுன்னு. I cannot. நான் சொன்னேன் நான் இங்கே உட்கார்ந்திருக்கேன் ஏன்ட்ட பேசு. I said, I am seated here, you speak to me. அங்க எங்க பார்த்து பேசுற எனக்கு புரியல முதல்ல.
In the beginning, I did not understand what it's அதனால நான் speaking. சொன்னேன் நான் பேசிட்டு இருக்கேன் என்கிட்ட பேசுன்னு. I said, I am speaking, you speak to me. அது சொல்லுச்சு உனக்கு எனக்கும் பேச்சு கிடையாது, எனக்கும் ஆண்டவருக்கு தான் இப்ப பேச்சு. It said, I have my speech with God அப்பதான் above. எனக்கு புரிஞ்சது, ஓஹோ டேக் அப் அவர் பண்ணிட்டாரு. Then I understood God has taken மேல charge. இருந்து அவர் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ண பிறகு நம்ம ஏன் குறுக்கு சாடணும்? When God above is fighting the battle, why should I ஓகே நீ அவர்ட்டே intimidate? பேசு, நீ அவர்ட்டே பேசுன்னு Then I சொன்னேன். said, you speak to him. ஒரு 2 நிமிஷம் முடியாதுன்னுச்சு. 2 minutes it said, I cannot. அங்க இருந்து என்ன வந்துச்சுன்னு தெரியாது, ஒரே செகண்ட்ல ஸ்ப்ரிங் மாதிரி முழங்கால் போட்டு இயேசுவே கர்த்தர் நான் போயிடுறேன்னு போயிடுச்சு. And within, I don't know what came down from above, within 2 seconds, she bowed down and said, Jesus is God, and went away. உலகத்தில் இருக்கிறவனில் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater than he that is in the world. பிசாசு வீட்டுக்கு வந்த உடனே பாஸ்டர்னு யாருக்காவது போன் பண்ணாத, இயேசுவேன்னு சொல்லு, அவருக்கு போன் பண்ணு, அவரு டக்குன்னு உள்ள வந்துருவார். பாஸ்டர் 1.5 மணி நேரம் கழிச்சு வருவாரு, ஊர்ல இல்லன்னா 4 நாள் கழிச்சு வருவாரு. When the devil comes into your house, don't call for the pastor. Pastor may come 2 hours after or 4 days after, but you call it God who will step down நீ immediately. அவரை கூப்பிட்டீன்னா அவர் இன்ஸ்டன்ட் அடுத்த செகண்ட் அட்டெண்டன்ஸ் போட்டுருவாரு. If you call on God, he will next step, he will யார் come into வீட்டுல your செய்வன house. இருக்குன்னு பயப்படுறீங்க? How many of you fear at enchantments? டேபிள்ல வச்சிருக்கான், பீரோல வச்சிருக்கான், அடுப்புக்குள்ள புதைச்சிட்டான், வீட்டுல அதை வச்சிட்டான், இதை வச்சிட்டான்னு என்னெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாருங்களேன். And see what all you are doing, you are seeing the spell is in your house at various places. எங்க இருந்தாலும் சரி, Wherever it may be. இன்றைக்கு ஆண்டவர் அதெல்லாம் சாம்பலாக்க போறாரு. Today, the Lord is turning it to ashes. எல்லாத்தையும் முறியடிக்க போறாரு. The Lord is going to destroy it. இப்போ அந்த மந்திரவாதி இல்ல அந்த குறி சொல்றவன் அந்த தேவனுடைய மனுஷன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பலி செலுத்தி ரத்த காடை ஆக்கிட்டு வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்றான், ஏன் பலிக்கவில்லை? Now the wizard, that man of God, he made it a place of blood and said, why it did not prosper. என்னாகமம் 23:9. Numbers 23:9. கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். For from the top of the rocks I see him, and from the hills I behold him. Lo, the people shall dwell alone, and shall not be reckoned among the nations. அந்த ஜனத்தை நான் கன்மலையின் உச்சியிலிருந்து பார்க்கிறேன், அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். From the top of the rock I see the people. These people shall dwell alone, not mingle with nations. ஆனபடியால் அவர்களை தொட முடியாது. Therefore I cannot touch them. முதலாவது பிசாசோ செய்வினையோ உனக்கு பாதிப்பு உண்டாக்காம இருக்கணும்னா நீ ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை முதலாவது நீ செய்ய வேண்டும். First of all, that enchantment may not attack you, live a life of நீ separation. ஜாதிகளோடு கலக்க கூடாது. Don't mingle with the nations. ஜாதிகளோடு சம்பந்தம் கலக்க கூடாது. Don't be reckoned among the nations. பின்மாற்றக்காரனோடு நீ சேரக்கூடாது. Don't join with the backsliders. விழுந்து போனவனோடு உனக்கு ஐக்கியம் இருக்க கூடாது. Don't have fellowship with the fallen ones. விக்கிரகத்தோடு உனக்கு தொடர்பு இருக்க கூடாது. Don't have connection with idols. பாவத்தோடு உனக்கு ஐக்கியம் இருக்க கூடாது. Don't have unity with sin. பிசாசோடு நீ காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. Don't compromise with the devil. நீ ஜாதிகளோடு கலவாமல் நீ தனித்து வாசம் பண்ணணும். You have to dwell alone, not mingling with உன்னுடைய nations. தனித்துவம் தான் உன்னை பாதுகாக்கும். Your serenity will preserve you. தேவனும் நீயும் தனிச்சு நிக்கணும். You and God should stand alone. அதான் அந்த மனுஷன் சொல்றான், அங்க உச்சில நின்னு ஏறி நின்னு சொல்றான், இதோ இவர்கள் தனித்து வாசம் பண்ணுவார்கள். Therefore, standing on the top of the rock, the man said, these people shall dwell alone. அவனை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. Nobody can touch them. இதோ தேவன் ஆசீர்வதிக்கிறார், நான் ஆசீர்வதிக்கிறேன். God is blessing them, so bless. தேவன் வெறுக்காதவனை நான் சபிப்பது எப்படி? Him that God doesn't hate, how can I curse? தேவன் அவனோடு இருக்கும்போது நான் எப்படி அவனை சபிக்க முடியும்? When God is with him, how can I curse him? உன்னுடைய வேறுபாட்டின் ஜீவியம் எப்படி இருக்கிறது? How was your life of separation? நீ திருடனோடு ஒருமித்து போனால் பில்லி சூனியம் உனக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். If you consent with the thief, then the enchantment will work. விபச்சாரக்காரரோடு உனக்கு பங்கு இருந்தால் இந்த வல்லமைகள் உன்னை தொடும். If you have part with the adulteress, the power will touch you. அப்போஸ்தலர் 2:40 அங்கே பேதுரு என்ன சொல்லுகிறார்? Acts 2:40, what does Peter say? நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லான். He exhorted them saying, save yourselves from the untoward generation. பழைய ட்ரெடிஷனை நீ விடணும். You leave the old tradition. பழைய சமய பழக்க வழக்கங்களை நீ நிறுத்தணும். Cast off the old superstitious beliefs. நீ பழைய மாதிரி இந்த நேரம் பார்க்கிறது காலம் பார்க்கிறது இதெல்லாம் நீ விட்டு விட வேண்டும். And forsake the looking of times and ways. விக்கிரகத்தோடு உனக்கு ஐக்கியம் இருக்க கூடாது. Have no fellowship with idols. துன்மார்க்கரோடு உனக்கு ஐக்கியம் இருக்க கூடாது. Have no fellowship with the wicked. சத்துரு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு உனக்கு நீ கொடுக்கவே கூடாது. Don't give opportunities for the devil to come in. ஆபிரகாமும் லோத்தும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்தாங்க. கர்த்தர் ஒரு நேரம் வரும்பொழுது ரெண்டு பேரையும் துண்டி
பிடிச்சு வெவ்வேறு டைரக்ஷன்ல திருப்பிட்டாரு. Abraham and Lot came together, but time came when God separated them. 1 கொரிந்தியர் 15:10-11 பார்க்கும் பொழுது அசுத்தமானதை விட்டு பிரிந்து வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். 1 Corinthians 15:10-11 the Lord says, separate yourselves from the unclean. சங்கீதம் முதலாம் சங்கீதம் முதல் 2-3 வசனங்களை பார்க்கும் பொழுது பரியாசக்காரர், பாவிகள், துன்மார்க்கர்கள் இவர்களை விட்டு நீங்கள் வெளியே வந்தால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். Psalm 1:1 says, when you separate yourselves from the ungodly, the sinners and the scornful, whatever you do, it shall prosper. உன்னுடைய பழக்க வழக்கங்கள், உன்னுடைய சமய கோட்பாடுகள் வித்தியாசமானது. Your habit, your philosophy, it's all different. உன்னுடைய அபிஷேகம் வித்தியாசமானது. Your anointing is different. தேவன் நமக்கு கொடுத்த வசனங்கள் வித்தியாசமானது. What that God has given is different. நீ பழைய பழக்க வழக்கங்கள்ல உட்கார கூடாது. Don't sit in your old tradition and custom. பிசாசுக்கு நீ வாய்ப்பை நீ திறந்து விடுறதே உன்னுடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை நீ நஷ்டப்படுத்தும் பொழுதுதான். When you live your life of separation, you give opportunities for the devil. உன்னுடைய தனித்துவத்தை நீ எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடவே கூடாது. Don't lose your loneliness at any time. உன்னுடைய பழக்க வழக்கங்கள் மற்றவருடைய பழக்க வழக்கங்களை காட்டிலும் வித்தியாசமா இருக்க வேண்டும். Your habits should be entirely different from others. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நீ தரித்து விட கூடாது. Don't put on the fashions of the world according to time. நண்பனுக்காக, For the friends, உன்னுடைய சமுதாயத்துக்காக, for the society, ஒரு கல்யாணத்திற்காக, for the marriage, ஒரு மரணத்துக்காக, for the deaths. நீ உன்னுடைய ஜீவியத்தினுடைய தெய்வீகத்தை விட்டுவிட கூடாது. Don't leave the divinity of your life. அந்த மந்திரவாதி அந்த மனுஷன் சொல்றான், ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள், இவர்களை மேற்கொள்ள முடியாது. That magician, that man said, they shall dwell alone, they are not mingled with the nations. அடுத்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கொடூரமாக இருக்கும். Reading the next chapter, it was very terrible. அங்கதான் தவறு நடந்தது. It is there the mistake அவர்கள் happened. மோவாபிய பெண்களோடு சம்பந்தம் கலந்தார்கள். They started to mingle with the daughters of அந்த Moab. தனித்துவத்தை இழந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்ததை நீங்கள் பார்க்கலாம். They lost their uniqueness and Israel was cursed. எப்பொழுது உன்னுடைய தனித்துவத்தை நீ இழக்கிறாயோ, பெந்தேகோஸ்தேக்காரன் இல்லாவிட்டால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆவிக்குரியவன், விசுவாச வீரன், தெய்வீகமானவன், பரலோகம் உனக்காக கிரியை செய்கிறது என்கிற தெய்வீக புனிதத்தன்மையை எப்பொழுது விடுகிறாயோ அப்பொழுதுதான் செய்வினை, ஏவல், பில்லிசூனியம், தகடு, தாயத்து, மருந்து, மை இந்த வல்லமைகள் உன்னை தொட அனுமதிக்கப்படுகிறது. When you forsake your spirituality, your divinity, your prayer life, your faith, your anointing, then the magical spell, the wizard, the familiar spirits will all attack you. நீயே கதவை திறந்து விட்டுட்டு பிசாசு உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? You yourself open the door and say the devil is come inside. நீயே தவறு செஞ்சிட்டு கர்த்தர் அனுமதிச்சிட்டாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? You have committed the mistake and say God has permitted it. அதனால தான் விவாகமோ வேலையோ தொழிலோ எந்த ஒரு காரியனாலும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னு வெயிட் பண்ணு. Therefore be it wedding or be it business, wait for the God's time. கர்த்தர் சொன்ன பிறகு செய், அந்த காரியம் உனக்கு சக்சஸ் ஆகும். When God says do it, then it will be successful. உன்னுடைய வேறுபாட்டின் ஜீவியம் மிகவும் முக்கியமானது. Your life of separation is very அவன் important. சொல்றான் அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. He said, I cannot do anything against அதுக்கு him. முந்தின வசனத்தை சொல்றான், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? Him that God hath not cursed, how can I defy? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? How shall I defy whom the Lord hath not defied? அந்த ராஜா கூப்பிட்டு சொன்னான், நான் உன்னை சபிக்க சொன்னேன், நீ ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிற. The king said, I called you to curse, you are blessing them. அப்ப சொன்னான், கர்த்தர் அருளினதான் என்னால சொல்ல முடியும். Then he said, the Lord speaketh and I must முதலாவது do. உன்னுடைய வாழ்க்கையில செய்வினையோ ஏவலோ இதுவரை இருந்தாலும் இன்றைக்கு நீ பரிசுத்த ஜீவியத்துக்கு உன்னுடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை நீ சரியான விதத்துல காத்துக்கொள், அந்த வல்லமையுடைய கண்ணி தெரிக்கும். Till today, if there had been enchantment against your life, from today live a life of separation and the snare shall be broken. உடனே இப்ப இன்னொரு இடத்துக்கு கூட்டி போயிட்டான். He went to another place. அங்க போய் 7 காளைகளை பலியிடுறான். There again 7 oxen being அங்க 7 ஆட்டுக்குட்டிகளை பலியிடுறான். 7 rams being offered. அங்கேயும் ஒரே ரத்தம் சிந்துதல். There also shedding of blood. இப்ப அவன் திரும்பி தீர்க்கதரிசனம் ஸ்டார்ட் பண்ணான். He again started to prophesy. இப்ப பாலாக் ஏதாவது நமக்கு சாதகமா சொல்லுவான், இந்த ஜனத்தை மேற்கொண்டலாம்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். Balak thought anything will be in favor of him and waited. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் Numbers 23 21ஆம் வசனம். verse 21. இரண்டாவது ஃபார்முலா. The second formula. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. He hath not beheld iniquity in Jacob, neither hath he seen perverseness in Israel. The Lord his God is with him, and the shout of a king is among them. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. Shout of a king is among them. இது எதை காண்பிக்கிறது? What does it show? இது ஒரு ஜெப ஜீவியத்தினுடைய எக்காள சத்தத்தை காண்பிக்கிறது. It is the voice of trumpet of a prayer life. சரியாய் ஜெபிக்கிற மனுஷனை பிசாசு டச் பண்ணவே முடியாது. A man who is prayerful, devil cannot touch him. ஏன்னா ஜெபிக்கிறவன் ஒரு அக்கினி ஜுவாலை. A prayerful man is a flame of fire. அக்கினிக்கும் பிசாசுக்கும் ஆகவே ஆகாது. Fire and devil cannot be intermingled. உன்னுடைய வீட்ல ஜெபம் இருக்கா? Is there prayer
prayer in your family. பிசாசு இருக்குன்னு சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்கு, ஜெபம் இருக்குன்னு சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்லையே. You say devil is there, but you don't say I have prayer. உன்னுடைய வீட்ல குடும்ப ஜெபம் இருக்கா? Is a family prayer? புருஷன் மனைவி ஒண்ணா உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்களா? Husband and wife, do you pray together? பிள்ளைகள் எல்லாம் மொத்தமா உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்களா? Children, are you praying together? அண்ணன் தம்பி எல்லாம் நீங்க முழங்கால் போட்டு பாருங்க, பிசாசு உள்ள வருதான் பாரு. Siblings, try to be on your knees and see whether the devil comes எங்க in. ஜெபம் குறையுதோ அங்க செய்வினையின் வேகம் கூடுகிறது. Where there is lack of prayer, speed of enchantment is high. இன்னையில இருந்து ஒரு பிரதிஷ்டை பண்ணி பாரு. From today make a consecration. நீதிமான் 117 சங்கீதம் 15 வசனத்துல பார்க்கும் பொழுது Psalm 117 verse. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் ஜெய கம்பீர சத்தம் உண்டு. There is the voice of rejoicing in the tabernacle of the உன்னுடைய righteous. கூடாரம் ஒரு நீதிமானுடைய கூடாரமா இருக்கணும். Your tabernacle should be the tabernacle of righteous. ராஜாவின் ஜெய கம்பீரம், பாட்டு, ஸ்தோத்திரம், துதி, ஜெபம், அந்நிய பாஷை, முழங்கால், இது உன்னுடைய வீட்டிலே எப்பொழுது நடக்கணும்? Shout of the king, praise, prayer and hallelujah and other infilling of the spirit should be there. நீ ஜெபிச்சு பாரு. You try to pray. பிசாசு வருதுன்னா உனக்கு தரிசனம் கிடைக்கும். Then you will have the vision of devil coming. யார் செய்றா? Who is doing it? எங்க செய்றா? Who where is அது doing எந்த it? ரீதியில வருது? From what manner நீ is coming? ஆயத்தமா இருக்க முடியா, கர்த்தர் உன்னுடைய முழங்கால முடக்கிடுவார். That you may be prepared, God will ask you to bend your knees. அந்த ஆவி ரிவர்ஸ் போகும். And that spirit will take on the reverse. யுத்தம் உன் வாசல்படியில் வந்தாலும் கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் யுத்தத்தை அதின் வாசல் வரை திருப்புகிற தேவன் நம்முடைய தேவன். Even if the battle comes to your gate, our God is the one who turns the battle to the gate. திருப்பதியில ஒரு இடத்துல ஒரு சகோதரனுக்காக சபையில வச்சு ஜெபம் பண்ணாங்க. And for a brother at Tirupati, they prayed in the church. அந்த மந்திரவாதி சொல்லிவிட்டாங்க, நான் வேணா வாபஸ் வாங்கிடுறேன். The magician said, I will take the reverse. என்ன காரணம்னு கேட்டாங்க. What is the reason, I asked? அவன் மனைவி சொன்னாளா, நீ இதுல தோத்து போற, அந்த பிசாசு உன்னை அடிச்சு கொல்ல போகுது. Because his wife said, you are going to be defeated and the devil will kill you itself. நீங்க நினைக்கிற மாதிரி பிசாசுன ஒண்ணு நீங்க பயப்படுறதுனால தான் அது ரொம்ப பயப்படுத்துது. As you think, when you are afraid, the devil will come behind you much. நீ பயப்பட வேண்டிய அவசியமே But கிடையாது. you need not fear at all. உனக்குள்ள சரியா ஜெபம் பிரேயர் லைஃபை நீ பிக்கப் பண்ணி பாரு. You just have a good prayer life within yourself. உன்னுடைய வீட்ல ஸ்தோத்திரத்தை நீ முழக்கி பாரு. You try to sound praises. அத விட்டுட்டு Leaving that. பிசாசு 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 இதை சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பெரிய ஆள் தேவையில்லையே. You all the time mention the word devil and there is no one needed greater for that. 4 மணி ஜெபத்தை போட்டு பாரு. You try to have 4 o'clock praising. 10 இருந்து 11 முழங்கால் போட்டு பாரு. Be on your knees 10 to 11 in the night. பிசாசா நீயான்னு பாத்துறலாம். And then you can challenge with the devil. சரியா நீ நின்னு பாரு. You stand properly. திறப்புல உன் வீட்ல திறப்புல நீ நின்னு பாரு. Stand in the gap in your house. எங்க அண்ணன் வரல, எங்க அக்கா வரல, புருஷன் வரல, மனைவி வரல, இப்படி பாட்டு தான் பாட தெரியுதே தவிர பிசாசு மட்டும் வர்றான்னு சொல்ல தெரியுது. Don't try to sing the chorus, my brother, my husband is not turning up, but instead the devil is coming in. யாரும் வர வேண்டாம். Nobody need to நீ come. வரால் நில்லு. But you one உன் stand. பட்சத்தில் தேவன் இருப்பார். But God will be on தேவன் your நம்முடைய side. பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? If God be for us, who can be stand against us? எத்தனையோ பிசாசு என்கிட்ட சவால் விட்டுருக்கு, உன்னை கொன்றுவேன்னு. என்ன கொல்லவா முடிஞ்சதே? Many devils have challenged me, I will kill you, but did தேவன் they? நம்மளை ஒப்பு கொடுக்காத வரைக்கும் ஒரு வல்லமை நம்மளை தொட முடியாது. Until God commits us, no power can touch us. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் ஜெப ஜீவியத்தை புதுப்பிக்க போகிறீர்கள்? Today, how many of you are going to renew your prayer life? அவன் சொல்றான், He says, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. shout of a king is in their midst. உன்னுடைய பிரேயர் லைஃபை நீ கம்பீரமா மாத்தி பாரு. Make your prayer life so victorious. 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணு. Pray for half an 1/4 hour. மணி நேரம் முழங்கால் போடு. Be on your knees for 10 நிமிஷம் 15 கைகளை minutes. உயர்த்து. 10 minutes, lift up your உன் வீட hand. ஜெப வீடா மாற்று. Make your house a house of தேவ prayer. சமூகமாய் மாற்று. Make it a presence of God. பிசாசு செய்வனெல்லாம் தெரிக்கும். Then the devil and the enchantments will flee away. பிசாசு போகும்போது ஒன்று சொல்லிட்டு போவோம், நான் இனிமே வர மாட்டேன், என்னை விட்டுருன்னு. The devil will, when he goes, he will not say, I will not come here after just leave வந்தது me. உனக்கு தெரிந்தால் போனதும் உனக்கு தெரியும். If he comes and you know that, if he goes also you will know. இப்பமே ஜெபத்தை முடிக்கிறதுக்குள்ள உன் கம்பெனில உள்ள ஆவி வெளியே போகணும். Even now, soon after this prayer, the evil spirits in your office should go away. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆவி வெளியே போகணும். Evil spirit in your house should depart. இனிமே நீ செய்வனன்னு சொல்லக்கூடாது, செய்வனையை ஜெயித்தேன்னு சொல்லணும். You should no more tell about the enchantment, but tell about the victory. இன்னைக்கு நீ உன்னுடைய முழங்காலை நீ ஒரு ஆயுதமாய் மாற்று. Today, make your knees your weapon. ராஜாவின் ஜெய கம்பீரம், அவன் சொல்றான், அந்த மந்திரவாதி தான் சொல்றான், ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கு, அவன ஒண்ணுமே பண்ண முடியாது. The magician himself says, shout of the king is in them, and therefore I cannot do anything. பிசாசு உள்ள வராது. The devil cannot come.
heart. உன் வீட்டை என்ட்ரா பண்ணாது. He cannot enter into your house. எனக்கு ஒரு விசுவாசி சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. A believer said to me, I was really happy. நான் அந்த சபையில ஊழியம் செஞ்சதுக்கு ரொம்ப I சந்தோஷப்பட்டேன். was really happy to do the ministry in that church. பாஸ்டர் என் வீட்டு வழியா தான் இந்த சாமி ஆடிட்டே வரும். Pastor, this goddess will all the time dance before my house. முந்தின வீட்டு வரைக்கும் ஆடும். It will dance till the house before. நான் இந்த வீடு வாங்கி எப்ப இந்த வீட்டை கட்டிட்டு உட்கார்ந்தனோ அதுல இருந்து இத்தனை வருஷமா இதான் அதனுடைய ஃபார்முலா. But the day I build this house, this is the devil's formula. கரெக்ட்டா பக்கத்து வீட்டு வரைக்கும் ஆடும். Exactly till my neighbor's house it will பக்கத்து வீட்டு dance. வரைக்கும் குறி சொல்லும். It will tell the enchantment. கரெக்ட்டா என் காம்பவுண்ட் வால் டச் பண்ணும்போது ஆவி டப்னு மலை ஏறிடும். The moment it touches my compound or wall, it will go on high. ஃபுல் பிரேக் ஆயிடும் அது. It will completely be break. கூட வர்றவங்க அதை பிடிச்சு இழுத்துக்கிட்டே என் வீட்டை தாண்டற வரைக்கும் கொண்டு வருவாங்க. And those who are with that goddess will only drag it. கரெக்ட்டா என் வீடு இந்த கார்னர் வந்து அப்படி திரும்பி என் வீடு நான் வாடகைக்கு விட்டிருக்க வீடு இது வரைக்கும் தாண்டற வரைக்கும் அசையவே அசையாது. Until the corner of my house is over, that goddess will not move. கரெக்ட்டா என் வீட்டை அடுத்து இந்த சைடு காம்பவுண்ட் வால் தாண்டின உடனே ஃபுல் ஸ்பீட்ல வந்துரும். Soon after it crosses my compound wall, it தேவன் starts இது to வரைக்கும் அதுல உண்மையா இருக்கிறார். And God is faithful till today. என் வீட்ல அந்த பவரை தேவன் வச்சிருக்கிறார். There is the power in my house. சென்னையில ஒரு ஃபெய்த் ஹோம் இருக்கிறது. There is a faith home in Chennai. அதுக்கு முன்னால கூடி தான் அந்த பக்கத்துல அந்த தீ குளிக்கிறதுக்கு முன்னால அந்த சாமியை கூப்பிட்டு போவாங்க. And they would take the goddess even before they could jump in the fire. அது பக்கத்து ஊர்ல போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. And they would take the water from the nearby place. அதுக்கு பிறகு போய் தான் அங்க எல்லாம் தீ குளிப்பாங்க, தீ மிதிப்பாங்க. And then after that they will go and stand in the fire. ஆனா கரெக்ட்டா நம்ம சர்ச்சு கிட்ட வரும்போது ஒரு வி மாதிரி ஒரு கட் இருக்கு, அது ஸ்கூலுக்குள்ளேயே போகும், அதுல வழியா தான் அது போகும். And then when exactly it comes before the church, there is a cut in V shape and it will go in the other side. ஒரு ட்ரிப் நான் அங்க ஊழியம் செஞ்சபோது One time when I was ministering அது there, எப்படி லீட் பண்ணாங்களோ தெரியல, அது எங்க கூடயே வந்துருச்சு. நம்ம சர்ச்சுக்கு முன்னால ஓடி போயிட்டு சர்ச் வழியா போயிடுச்சு. suddenly it started to go before our church and turn before our church. அவங்களும் அதை சீரியஸா எடுத்துக்கல, நம்மளும் அதை சீரியஸா எடுத்துக்கல, நமக்கு அது தெரியாது. They did not consider it seriously and I too did not. நமக்கு அது இப்படி வர்றது போறதெல்லாம் ரூட்லாம் தெரியாது, அது நம்ம அதை கண்டுக்கவே இல்ல. And we did not bother about that at all because we did not know the route of it. அங்க தீமிதிக்கு போனா ஒவ்வொருத்தனா பொத்துன்னு உள்ள விழுந்து அலறான். Everyone who went to stand on the fire started to shout and cry. 2-3 பேர் உள்ள விழுந்து எந்திரிச்சான், வெந்துட்டான். 2 or 3 they were burnt by the fire. உடனே கூட்டம் அந்த தீமிதியெல்லாம் முடிச்ச உடனே சாமியை கூப்பிடுறாங்க. Then after the fire they called for the god. என்ன அபசகுனமா என்ன நடந்துருச்சு? Why, what happened for this mishap? ஏன் பக்தர்கள் உள்ள விழுந்துட்டாங்க? Why are the devotees fallen into the fire? அது சொல்லுச்சான், தண்ணி எடுக்க ஒழுங்கான ரூட்ல போக முடியாது, அடுத்த ரூட்ல உன்னை எவனா போக சொன்னா? The devil said to take the water you have to go in the right route. Why did you go in the other way? நீ ஏன் அந்த பாதையில போன, அடுத்த ரூட்ல ஏன் போன? Why did you go in the other routes? அதுக்கு இவ்வளவு நடுக்கம் இருக்குன்னா உனக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? If the devil so much trembles at you, you need to realize your power. பாஸ்டர் அருள்தாஸ் ஒரு நாள் வயல் வரப்புல ஒரு 6 மணிக்கு நடந்து போயிட்டு இருந்தார். One day Pastor Aruldas was walking in the furrow of the field in evening 6 o'clock. இருட்டிடுச்சு. It was dark. திடீர்னு பார்த்தா உன்ல முட்டிட்டாரு. Suddenly he hit against something. என்ன நல்லா கண்ண திறந்தானே வந்து முட்டிட்டோமே. I was opening my house, I hit somewhere. வயல் வரப்புல என்ன இருக்கு? What is in the furrow of the field? அப்படின்னு அப்படி கண்ண திறந்து தெளிவா பார்த்தா He started to open his eyes and ஒரு see clearly. gigantic figure நிக்குது. There was a gigantic figure. இவர் முழங்கால்ல முட்டியிருக்காரு. And he hit on the knees of it. பார்த்தா அது எங்கேயோ தலை இருக்கு, எங்கேயோ முடிய விரிச்சு போட்டு ஒரு பெரிய பவர் அப்படி நிக்குது, அதனுடைய காலு கிட்ட தான் இவர் நிக்கிறார். He saw the head of that great power somewhere else beyond and he was just at the feet of it. வேர்த்திருச்சு இவருக்கு. And he was fully sweating. என்னடா இதுட்டு வந்து முட்டிட்டோமே. And I am come and hit at this devil. இவருக்கு வேர்த்த உடனே அது பேசிச்சான். When he perspired, the devil spoke. உனக்கு ஏன் வேர்க்குது? Why are you நானே perspiring? வழி தெரியாம வந்து நின்னுட்டு முட்டிட்டு நிக்கிறேன். I am hitting against you not knowing the way. வேற வழி தெரியாம தான் நான் நின்னுட்டு இருக்கேன். உனக்கு ஏன் வேர்க்குது? எனக்கு தான் இப்ப பயமா இருக்குன்னு. And now I am afraid. Why are you perspiring? நம்ம ஆளுக்கு வேர்க்கவா செய்தே. Our people அதுக்கு பிறகு தூங்கவே மாட்டான், அந்த ரூமுக்கே போக மாட்டான். not only sweating, வீட்டை காலி பண்ணிடுறான். they just vacate their சொந்த house. வீடா இருந்தா வாடகைக்கு விட்டு வெளியே வந்துடுறான். And if it's their own house, they leave it for rent. அது உன்னைய பார்த்து நடுங்கும், நீ ஏன் அதை பார்த்து வேர்க்குது உனக்கு? That devil will tremble at you. Why are you sweating looking at that devil? பிசாசுகளுக்கு எதிர்த்து சவால் விடுகிற வாழ்க்கை. இதை நீங்க நல்லா ட்ரெயின் அப் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டோரி மாதிரி போயிட்டே இருக்கும். This is a life challenging against the devil. This will be an interesting story. ஆனா ஜெபம் இல்லாம இந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி உனக்கு ட்ராஜடியா முடிஞ்சிரும். But without prayer, this will only end up as a tragedy. நீ ஜெபம் தான் இதுல நம்மளுடைய ஆயுதமே அதுதான். Our prayer is our prayer is a வேறுபாட்டின் weapon. ஜீவியம், இரண்டாவது ராஜாவின் ஜெய கம்பீரம், நீதிமான்களுடைய கூடாரங்கள்ல அந்த சத்தம் இருந்துகிட்டே இருக்கணும். Firstly, the life of separation. Secondly, the shout of the king. மூன்றாவது Thirdly, என்னாகமம் 23:22. Numbers 23:22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்.
காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. God brought them out of Egypt, he hath as it were the strength of an unicorn. காண்டாமிருகத்துக்கொத்த பெலன் ஒரு விசுவாசிக்கு தேவை. A believer needs the strength of an unicorn. இது எதனால வருகிறது? From where does it come? இது பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த மாம்ச சரீரத்தில் வருகிற ஒரு உன்னத பெலனை காண்பிக்கிறது. This is a strength from above coming into this flesh by the anointing of the Holy Spirit. சரியான ஒரு அபிஷேகம் நமக்கு தேவை. We need a proper anointing. எந்த வல்லமையோடு முட்டி மோதுகிற ஒரு அபிஷேகம் நமக்கு தேவை. An anointing to hit and dash against any evil power. காண்டாமிருகத்துக்கொத்த பெலன் உனக்குள்ள வரணும். You need to have the strength of an unicorn. எகிப்திய அந்த மருத்துவச்சிகள் சொன்னாங்க, The Egyptian midwife said, எபிரேய பெண்கள் எகிப்தியரை போல பலவீனமானவர்கள் அல்ல, அவர்கள் எபிரேயர்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள். the Hebrew women are not weak as the Egyptians, but they are strong. அதனால அவங்க நாங்க போறதுக்கு முன்னாலேயே பிரசவித்து விடுகிறார்கள். Therefore, even before we could go into them, they just beget. அவங்க பிள்ளைகளை அழிக்க முடியாது. And therefore, we cannot destroy their children. உன்னையோ உன் பிள்ளைகளையோ உனக்குள்ள சரியான பலன் இருந்தா எந்த மந்திரவாதமும் அழிக்க முடியாது. If you have proper strength in you, no power can touch you or your children. உன்னை கொல்றதுக்கு எவ்வளவோ பிளான் பண்ணிருக்கான், இதுவரைக்கும் முடியலையே. He has great plans to touch you, but he could not. உன்னை சேதப்படுத்துறதுக்கு எத்தனையோ தடவை எழும்பிட்டான், இன்னும் முடியலையே. So many times he rose up to hurt you, but he could not. இதிலிருந்து நீ புரிஞ்சுக்கணும், உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். From this understand, he that is in you is greater. காண்டாமிருகத்துக்கொத்த பலன் இந்த மாம்ச சரீரத்தில் எப்பொழுது வருகிறது? அபிஷேகத்தில் வருகிறது. Only by the anointing strength of unicorn comes into our flesh. சரியான ஒரு அபிஷேகம் உனக்குள்ள இருக்கணும். You need to have a right anointing. ஒரு அந்நிய பாஷை பேசினா போதும், பிசாசு நடுங்கிடுவான். Be filled in the spirit and the devil will tremble. ஒரு ஸ்தோத்திரம் பண்ணா போதும், அவன் ஓடிடுவான். Praise God and he will flee away. உனக்குள்ள அந்த ஜெய கம்பீரம் இருக்கிறதா? Do you have the shout in you? உனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்குதா? Do you have the power of the Spirit of God? யூதா 20ல சொல்லி இருக்கிறது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணு. Jude 20 says praying in the Holy Ghost. உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்படுவரை நீங்கள் எருசலேமை விட்டு புறப்படாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். Tarry in Jerusalem until ye be endued with power from on high, Jesus said. அந்த பலன் உள்ள வந்த பொழுதுதான் மரியாளுக்குள்ள கிறிஸ்து அவதரிக்க முடிந்தது. When that power came into Mary, she could beget Christ. இந்த ஆவி வரும் பொழுது சாவுக்கேதுவான உன்னுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். When the Spirit comes into you, your immortal body will be quickened. உன்னுடைய பலத்தினால முடியாத இந்த ஆவி ஜெயிக்க வைக்கும். And but by your strength it is impossible, but by the Spirit of God it is கர்த்தருடைய ஆவி possible. எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. Where the Spirit of God is, there is liberty. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார். When the enemy shall come in like a flood, the Spirit of God will lift up the standard. சரியான அபிஷேகத்துல நீங்க நிக்கணும். Stand in the right anointing. அதுக்கு ஒரு கோரஸ் பாடணும்னு அல்ல. Doesn't mean you have to sing a chorus. அதுக்கு ட்ரம் அடிக்கணும்னு அவசியம் இல்ல. Drum is not essential. தேவ ஆவி உனக்குள்ளே இறங்கும் பொழுது நீ பலனடைந்து சாட்சியாய் மாறுவாய். When the Spirit of God comes into you, you will be strengthened and become a witness. ஒரு அபிஷேகத்தை நீ இடம் கொடுத்து பாருங்க, உங்க வீட்ல நல்ல ஆவியில நிரம்புங்க. Give place to an anointing, give room for the Spirit of God. அதுதான் நம்முடைய ஒரு பலமுள்ள ஒரு ஆயுதம். That is our powerful weapon. அதுதான் பிசாசின் தலையில அடிக்கிற சம்மட்டி போல. That is the hammer against the head of the devil. உனக்கு அப்படி ஒரு அபிஷேகம் தேவை. You need an anointing. நான் ஒரு காளி பிசாசு பிடிச்ச சகோதரிக்காக ஜெபிச்சிட்டு இருந்தோம். I was praying for a woman who was possessed by the spirit. என் கூட ஒரு 4-5 பையங்க நல்ல ஸ்பீடா உட்கார்ந்து பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. 4 or 3 boys along with me, they were praying in high அது speed. திடீர்னு சொல்லிச்சு. Suddenly it said, ஓ என்னுடைய காட்சியை நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெபமே பண்ண மாட்டீங்க, ஓடிடுவீங்கடா. if you look at me, nobody will be in prayer, you will all run away. நான் எங்க காட்டு பாப்போம். We said, you show me. பட்டுன்னு இந்த நாக்கு நீட்டிச்சு, அது எங்கேயோ வயிறு வரைக்கும் வந்துருச்சு. Suddenly it stretched forth its tongue, it came up to its belly. அந்த கண்ணு அந்த நாக்கு என் கூட வந்தவெல்லாம் ஆடிட்டான் உட்கார்ந்திருந்தவள. Those who were with me, they were shaken by that eye and tongue. எனக்கே பெரிய ஷாக் மாதிரி இருந்துச்சு, இப்படி I ஒரு கோலம். myself was shocked at that gigantic figure. சரியான ஒரு போராட்டம். It was a terrible conflict. திருப்பி நாங்க எல்லாம் அபிஷேகத்துல வந்த உடனே அது நார்மலுக்கு வந்துருச்சு. Again we got filled in the spirit, it came to normal. இப்படி பயங்கரமா போராடிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்தான். When the terrible strife was on, a boy came. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த பிசாசு ஆடுறது பார்க்கிறதுக்கு. அவனு வந்து முழங்கால் போட்டான். He was interested in looking at the devil and he also was on knees. நான் சொன்னேன், தம்பி நீ அபிஷேகம் வரல. I said, brother, you are not anointed. இங்க நாங்க மல்லு கட்டிட்டு இருக்கோம். Here we are wrestling with the devil. இப்ப ஜெயிக்க போற டைம். It's a time of victory. அது தன்னுடைய ரூபம் தன்னுடைய மிரட்டல் எல்லாம் காட்டி இப்ப எல்லாம் ஆடி ஓஞ்சி முடிய போகுது. It is trying to threaten us and finally showing the end of its power. இந்த நேரத்துல நீ வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இது உனக்குள்ள பாஞ்சிருச்சுன்னா திருப்பி அடுத்த பிசாசு நான் உன்னைய பிடிச்சு வரட்டிட்டு அடக்கணும். At this time you are going to sit here, the devil enters in you, I have to work with you. உனக்கு அபிஷேகம் இல்ல, எந்திச்சு போடான்னு சொல்லு. You have no anointing, get away. அது அவனுக்கு ரொம்ப வருத்தம். But it was a grief for him. அவன் போய்ட்டான். He went away. நாங்க ஒரு ரூம்ல இருந்து ஜெபிச்சிட்டு இருந்தோம். And we were praying in a room. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நாங்க ஜெபிச்சிட்டு இருக்கோம். 10 to 15 minutes we prayed. அவன் வந்துட்டான்.
He came again. திரும்பி வந்துட்டான். He came again. திரும்பி வந்தது பாத்தீங்கன்னா வேர்த்து விறுவிறுத்து அந்நிய பாஷை வழியெல்லாம் பேசிக்கிட்டே வரான். He came perspiring and he was speaking in unknown tongues all the way. 10 நிமிஷத்துல போய் உட்கார்ந்து ஆண்டவரே பிசாசை மேற்கொள்றதுக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும்னு கேட்டு ஹால்ல முழங்கால்ல நின்னு வாங்கி அபிஷேகத்தோட எங்க வந்துட்டான், உள்ள வந்துட்டான். That boy within 10 minutes he went to the hall, cried and wrestled with God, received the anointing and came there. 10 நிமிஷம் அவனுக்குள்ள அபிஷேகம் வந்துருச்சே. 10 minutes and the anointing came into him. நமக்குள்ள எப்படி இருக்கு? How is it in us? உனக்கு ஒரு அபிஷேகம் தேவை. You need an anointing. சும்மா அந்நிய பாஷை பேசுறதுக்கு அல்ல. Not simply unknown tongues. இல்ல நான் பரலோகத்துக்கு போறதுக்கு எனக்கு கிடைச்சிருச்சு விசா கிடைச்சிருக்குன்னு சொல்றதுக்கு அல்ல. Not to say that I have got the உன் visa for பிள்ளைகளோடு heaven. உன் குடும்பத்தோடு உன் மனைவியோடு உன் புருஷனோடு உன் தொழிலோடு உன் ஊழியத்தோடு உன் சரீரத்தோடு போராடுகிற வல்லமையை மேற்கொள்ள உனக்கு ஒரு அபிஷேகம் தேவை. But you need an anointing to prevail the power against your own self, your body, your life, your family. அனே தைரியமா இரு. But be bold. நல்ல ஒரு அபிஷேகத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க வின் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். If you have a good anointing, it means you are about to win. அடுத்ததாக என்னாகமம் 24. Nextly, Numbers 24. 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Verse 7. அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான், அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும். He shall pour the water out of his buckets, and his sheep shall be in many waters, and his king shall be higher than Agag, and his kingdom shall be exalted. இப்ப 3 ட்ரிப் ஒண்ணும் சொல்ல முடியலன்னு உடனே நாலாவது இன்னொரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டான். Because he did not go, he could not say on the 4 trips, on the 4 views. வனாந்தர மார்க்கத்துல இருந்து இப்ப சபிக்க சொல்றான். He started to say a curse on the wilderness one. இப்ப அங்க ஒண்ணு விட்டா அவன் இப்ப ஸ்டார்ட் பண்றான், இவர்களுடைய நீர்ச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும். At this point of view, he started to bless, saying, he shall pour water out of his buckets. இது எதை காண்பிக்கிறது? What does this show? விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். Out of the belly of him that believeth, rivers of living waters shall flow. பிசாசு செய்வனையை ஜெயிக்க உனக்கு ஒரு அபிஷேகம், உனக்கு ஒரு விசுவாசம் தேவை. You need a faith to overcome the power of the enemy. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Your faith is the victory which overcometh the world. விசுவாசத்தினால தான் பிசாசை துரத்த முடியும். It is by faith you can cast out the devil. மார்க் 16:17 என்ன சொல்லுது? What does Mark 16:17 say? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? These are the signs that follow him that அவர்கள் believeth. பிசாசை துரத்துவார்கள். They shall cast out devils. உனக்குள்ள விசுவாசம் இருந்தா நீ பிசாசை துரத்தலாம். If you have faith, you can cast the devils. உனக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்கு? How much faith do you have within you? உங்களில் அநேக இடத்துல விசுவாசம் இல்லையே. Many of you do not have faith. ஒரு சிலரை பார்த்து கேக்குறார், உங்களுடைய விசுவாசம் எங்க? Jesus asked, looking at some, where is your faith? இன்னைக்கு அநேகருடைய ஜீவியத்துல விசுவாசம் இல்லாததை கண்டு கர்த்தர் வருத்தப்படுகிறார். But today God is grieved that there is lack of faith in many. உன் வீட்ல போராடுற வல்லமையை மேற்கொள்ள உனக்கு விசுவாசம் இல்லைன்னா நீ எப்படி இன்னொருத்தருக்கு ஜெபிக்க முடியும்? If you do not have the faith to overcome the power working in your house, how can you pray for another? லூக்கா 8:25 என்ன சொல்லி இருக்கிறது? What is it said in Luke உங்கள் 8:25? விசுவாசம் எங்கே? Where is your faith? உங்க விசுவாசம் எங்க போச்சு? Where is your faith? உன்னுடைய விசுவாசத்தை நீ கையில எடு. Take your faith in your hand. அது ஒரு கேடயம். That is a shield. அது ஒரு பட்டயம். That is a sword. விசுவாசம் இல்லாமல் நீ ஒண்ணுமே சாதிக்க முடியாது. A man without faith cannot achieve anything. உனக்கு விரோதமான வல்லமைகளை ஜெயிக்க முடியும்னு நீ விசுவாசிக்கணும். Believe that you can overcome the powers. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. There is an end for உன் நம்பிக்கை everything. வீண் போகாது. Your hope is not in vain. விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். அவனுடைய ராஜா ஆகாகிலும் உயர்வான், அவனுடைய ராஜ்யம் மேன்மைப்படும். Out of the belly of him that believeth shall rivers of living water flow, and King Agag shall be exalted out of him. ஒருவேளை இந்த பிசாசின் போராட்டங்கள் விசுவாசத்தின் போராட்டமா இருக்கலாம். And it may be a test of faith. விசுவாச பரீட்சையாக இருக்கலாம். It may be a trial of faith. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை உபவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராடுங்கள். Boldly contend for the faith that is once delivered unto the saints. இந்த செய்வினையில பாதிக்கப்பட்ட அநேகர் நம்முடைய மத்தியில உண்டு. There are many people who are attacked by enchantment here. நீங்க இனிமே விடக்கூடாது. You should not leave it. இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணுங்க. Apply this formula. இதுக்கு யாரும் தேவையில்லை. Nobody else is நீயும் essential. தேவனும் சேர்ந்துட்டீங்கனால எந்த பிசாசு நிக்க முடியாது. You and your God join together, no other devil can stand. கடைசியாக Finally, என்னாகமம் 24ல பார்க்கும் பொழுது, Numbers 24, 17, 18, 19, 20ல பார்க்கும் பொழுது, verse 17 through 20. அவரை காண்பேன், I will see him. நான் அவரை தரிசிப்பேன். I shall see him. யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். There shall come a star out of Jacob. இது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பையும் குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையையும் குறிப்பிக்கிறது. This depicts the birth of
Jesus as well as second coming. வருகைக்குரிய ஆயத்த ஜீவியம் ஒருவனுக்குள்ள இருந்தா செய்வினையை ஜெயிக்கலாம். If a man has a life of preparation for the coming of the Lord, he can overcome any இன்னொரு challenge. பகுதியில சொன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. Because holiness without which no man shall see God. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்துட்ட பிறகு உனக்கு பரிசுத்தம் தேவை. After coming into spiritual life, we need holiness. சுத்த மனசாட்சி தேவை. You need a clear conscience. அப்பதான் நீ பிசாசை டைரக்டா நின்னு எதிர்த்துக்க முடியும். Only then you can directly attack the devil. நீ சரியில்லைன்னா நான் சரியில்லைன்னா அதை பத்தி உனக்கு என்ன கவலை, நீ வேலையை பாருன்னு சொல்லலாம். If you and me are not right, I am not worried about that. நீ உனக்குள்ள பாவம் உண்டுன்னு ஒரு உணர்வை கொண்டு வருவான். But he may convict you of sin. யாக்கோபிலே அக்கிரமத்தை அவர் காண்கிறதில்லை. He does not look at perverseness in இஸ்ரவேலிலே அவர் Jacob. குற்றம் பிடிக்கிறதில்லை. He does not look at his iniquity of தேவன் மன்னிச்சதை Israel. சுட்டிக்காட்டி உன்னை கீழே விழ வைப்பான். He may try to point out your faults and fall you down. தேவன் மன்னிச்சிட்ட பிறகு இவன் யாரு குற்றம் சாட்டுகிறது? But after God forgives, who are you to தேவன் judge தெரிந்து me? தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? Who is he that accuseth him that God selects? மாம்சமானவன் உனக்கு என்ன செய்வான்? What shall man of flesh மனுஷன் do? உனக்கு என்ன செய்வான்? What shall man do? சத்துரு உனக்கு என்ன செய்வான்? What shall the enemy do? செய்வினை உன்னை என்ன செய்ய What முடியும்? shall enchantment do? ஒரு தரம் அல்ல, எத்தனை தரனாலும் அவனுக்கு தோல்வி தோல்வி தோல்விதான். How many ever times he does it? Failure, failure, failure for him. உனக்குள்ள நான் இயேசுவை பார்க்க போறேன். I am going to see my நான் அவரை Jesus. தரிசிப்பேன். I will see him. அந்நிய கண்கள் அல்ல, Not other eyes. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் என் சொந்த கண்களால் அவரை காண்பேன். My Redeemer liveth, I shall see him with mine own eye. என்னாகமம் 24:17 என்ன சொல்லி இருக்கிறது? Numbers 24:18. அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். நிர்மூலமாக்கும். It shall destroy. I shall see him, but not now. I shall behold him, but not high. There shall come a star out of Jacob, and a scepter shall rise out of Israel, and shall smite the corners of Moab, and destroy all the children of Sheth. மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் உனக்கு விரோதமான செய்வேலைகளை எல்லாம் தேவ ஆவியானவர் நிர்மூலமாக்குவார். God shall destroy all the powers of enchantment against you. இதை விட 20ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, Verse 20 also. அமலேக்கு முந்தி எழும்பினவன், Amalek rose up ஆனாலும் first, அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான். but his latter end he shall உனக்கு perish விரோதமான forever. வல்லமை முற்றிலும் நாசமாகும் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். God is promising you the power against you will be totally perished. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வல்லமைகளை ஜெயிக்க How வாஞ்சிக்கிறீர்கள்? many of you want to prevail over the power? எல்லாரும் கண்களை மூடுவோம், Close your eyes. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். Be on your knees. யாராவது உங்க பிசினஸ்ல பிசாசை உணர்கிறீர்களா? Do you feel the devil's attack in your business? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு போராட்டத்தை உணர்கிறீர்களா? A conflict in your children's life? உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு ஆவியினுடைய தாக்குதலை நீங்க ஃபீல் பண்றீங்களா? Attack of some evil spirit in your family? இதுக்கு முடிவு என்ன? What is the end? என்றைக்கு இதுக்கு முடிவு வரும்? When is the end? அதுக்குன்னு ஒரு பாஸ்டர் வரணுமா? Should a pastor come there? அதுக்குன்னு ஒரு ஜெப வீரன் வரணுமா? Do you need a prayer warrior? இல்ல. No. கர்த்தர் உன்னை கொண்டே அதை நொறுக்க போகிறார். God is going to break it through you. உன்னை கொண்டே குதிரையும் குதிரை வீரனையும் நொறுக்க போகிறார். Through you the Lord will break the horse and the horseman. இந்த கூட்டத்திலேயே உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். Right at this meeting the Lord will make you a new sharp threshing instrument. பிசாசின் ஆயுதங்களை நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு சக்தி உனக்கு கொடுக்கப்பட போகிறது. A power is going to be given to you to destroy the weapon of the devil. எல்லாம் பைபிளை மூடுவோம். Close your Bible. டைரியை மூடுவோம். Bind up your முழங்காலை diaries. முடக்குவோம். Be on your knees. இந்த 5 காரியங்களை நீங்க செஞ்சு பண்ணீங்க, தோத்துட்டீங்கன்னா நீங்க வாங்க. Apply these 5 formulas. If you fail, come to me. இன்னைக்கு உன்னுடைய ஜீவியத்துல உன்னுடைய பிரதிஷ்டை, உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியம், வேறுபாட்டின் ஜீவியம், இதை நீ புதுப்பித்துக்கொள், பாதுகாத்துக்கொள். Today you try to keep up your life of separation, your life of keeping yourself alone. இன்றைக்கு உன் பிரேயர் லைஃபை கரெக்ட் பண்ணு. And you correct your prayer life. சரியா உன் பிரேயர் இன்னைக்கு டெவலப் பண்ணி பாரு. And develop your prayer life. சொல்லு, நைட்ல இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன். Say, I will pray so long in the night. சரியா போடணும். And be on your knees. உன்னுடைய முழங்காலுக்கு முன்னால எந்த வல்லமையும் நிக்காது. No power will stand before your knees. கொஞ்ச நாள் உன்னை ஜெபிக்க விடாம ட்ரை பண்ணி பாப்பான். நீ முழங்கால போட்டு அந்த டயத்துல தப்பி தவறி எழுந்து உட்கார்ந்துட்ட, பிசாசு தோத்துட்டான். He will try that you may not pray, but if you overcome him, finally he will be defeated. நல்ல அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. Get filled in the anointing. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater. யாரு ஜெபத்துக்கு வரலன்னு பயப்படாத. Even if nobody comes to pray, don't உனக்கு fear. உன்னோடு இருக்கிறவர் 10,000களிலும் சிறந்தவர். He that is with you is chiefest among 10,000. அவர் ஒரு ஆள் போதும்.
One of him is உன் enough. மனைவி ஜெபத்துக்கு வரல, புருஷன் ஜெபத்துக்கு வரல, பிள்ளை ஜெபத்துக்கு வரல, அண்ணன் வரலன்னா நீ பார்க்காத. நீ போடு முழங்கால. உனக்காக நீ தேவனை நோக்கி கை உயர்த்தும் பொழுது தேவன் உனக்காக கைகளை உயர்த்துவார். Even if others are not coming, you don't worry about that. He alone is enough. If you lift up the hand, he will lift up his hand. இனிமே நமக்கு விடுதலையே கிடைக்காதுன்னு பிசாசு சொல்லியிருப்பான். Devil will say, you will not get the deliverance. அவிசுவாசத்தை துரத்தி விடு. But cast out unbelief. விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்படட்டும். Let rivers of living water flow from him, the believer. இன்னைக்கு கையை வைத்து சொல்லி நான் ஜெயிக்க போறேன். Lift up your hand and say, I will prevail. இயேசுவின் நாமத்தில் இந்த செய்வனை நாங்கள் ஜெயிக்க போகிறோம். In the name of Jesus, I will prevail. என் இயேசுவை நான் பார்க்க போகிறேன். I will see my Jesus. செய்வனையில் பாதிக்கப்பட்டவனாய் அல்ல, Not as the one attacked by enchantment. ஜெயித்தவனாய் இயேசுவை பார்க்க போகிறேன். I will see Jesus as a victorious one. இப்போ ஒரு அபிஷேகம் வரும் பாருங்க. Now an anointing will come. யாரும் தயவு செய்து வீணா எழும்பி போய் அந்த கிருபையை விட்டுறாதீங்க. Nobody, don't get up and then lose your grace. ஐயோ நமக்கு தான் பேசுறாருன்னு சொல்லிட்டு நீ சும்மா வந்துடாத. Don't sit simply saying it's not for me. கர்த்தர் உன்னை நேசிச்சதுனால தான் இன்னைக்கு கொண்டு வந்தாரு. கர்த்தர் உன்னை நேசிக்கிறதால தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. கர்த்தர் உன்னை நேசிக்கிறதால தான் இன்னைக்கு உனக்கு அபிஷேகம் தர போகிறார். God loves you. God has brought you here. God is going to anoint you because மறைந்திருக்கிற ஆவி, வெளியரங்கமாய் இருக்கிற ஆவி எல்லாம் ஓடட்டும். all the power hidden and outside, let it flee away. பிசாசுனுடைய டைம் முடிந்து விட்டது. The time of the devil is over. ஆமென். ஆண்டவருடைய காலம் தொடங்கி விட்டது. Time of God is come. தேவனுடைய நேரம் வந்து விட்டது. Hour of God is come. சத்துருவை வதைக்கிற நேரம் வந்து விட்டது. Time of crushing your devil is come. கொடியை ஏற்ற வேண்டிய நேரம் வந்து விட்டது. Time of lifting up the standard is come. கர்த்தாவே எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க. Tell the Lord, I need an anointing. சகல வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தாங்க. Give me a power to overcome all powers. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தாங்க. Give me the strength of an unicorn. முட்டி மோதி ஜெயிக்கிற வல்லமையை தாரும். Give me the power to dash and prevail. ஆமென். எல்லாரும் அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. Get filled in the anointing. எந்த செய்வனையும் நிக்க கூடாது. Don't stand before gents. எந்த மந்திரமும் நிக்க கூடாது. No magician should stand. எந்த தகடு தாயத்து நிக்க கூடாது. No wizard should stand. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் முற்றும் ஜெயிக்கிறோம். In the name of Jesus of Nazareth, we prevail. ஆமென். யாராவது உலக பிரகாரமா உன்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இத்தனை வருஷம் உனக்கு பேட் டைம், 2015 வரைக்கும் நீ பொறுமையா இரு, ஜூலை வரைக்கும் பொறுத்துரு, ஆகஸ்ட் வரைக்கும் பொறுத்துரு, இல்ல இந்த 3 வருஷம் உனக்கு இப்படித்தான், இப்படி சான்ஸ் இருக்கலாம்னு நினைச்சு நீ உட்கார்ந்துராத. இயேசு அந்த கடற்கரையில் இறங்கின போது அந்த பிசாசு வந்து சொன்னான், காலத்துக்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்துறதுக்கு வந்துட்டீங்களான்னு. உனக்கு பிசாசு சொல்லுவான், இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் பேட் டைம்னு. காலத்துக்கு முன்னே அவனை துரத்துறதுக்கு இன்னைக்கு இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்னைக்கு தான், ஹல்லேலூயா, இன்றைக்கு தான் பிசாசை துரத்துகிற நேரம். உன் பேட் டைம் இன்னைக்கு முடியுது. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. நீ சேலஞ்ச் பண்ணி பாரு, கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். தேவன் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறண்டு ஓடுவார்கள். ஆமா, வேணும்னா உன் டைரியில எழுதி வச்சுக்க. கர்த்தர் உனக்காக செய்ய போறதுல பல காரியங்கள் உண்டு. அதுல ஒரு காரியம், உனக்கு விரோதமானவனை கர்த்தர் மரணத்தின் மூலமாக சந்திக்க போகிறார். உனக்கு விரோதமாக எழும்பினவனை சபிக்க போகிறார். உன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவாயிருப்பேன். உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். ஆம், உன் புருஷனுக்கு விரோதமாய், உன் மனைவிக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், படிப்புக்கு விரோதமாய், நல்ல வேலைக்கு விரோதமாய், வருமானத்துக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், உன் குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்கு விரோதமாய், உனக்கு குழந்தைகள் கிடைக்க முடியாதபடி தடுக்கும்படியாக இப்படி பல விதங்களில் பல வல்லமைகள் எழும்பி இருக்கிறது. ஆனால் ஒன்று நிச்சயம், அந்த வல்லமைகளுக்கு நடுவே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஊழியமே செய்ய முடியாதபடி ஒரு வல்லமை போராடுது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த வல்லமையை துண்டாட போகிறார். ஆமென். உன்னை
உன்னை ஒடுக்கினவர்கள் உன் காலடியில் வந்து பணிந்து உன் கால்களை நக்கி உன்னை பரிசுத்தரின் நகரம் என்றும் உன்னை சீயோன் என்றும் சொல்லும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. தேவன் என்ன என்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்தில் சொல்லப்படும். தேவரீர் எழும்புவீர் வல்லமையுட விசுவாசத்தோடு பாருங்கள். பாட்டு பாடும் பொழுதே ஒரு அக்னி அபிஷேகம் இறங்கும். ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவே. ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவே. தேவரீர் வல்லமையுடனே சிதறி ஓடும் சத்துரு சேனைகள். தேவரீர் வல்லமையுடனே சிதறி ஓடும் சத்துரு சேனைகள். ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவே. 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 ஹல்லேலூயா. ஆமென். 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 பிரியமானவர்களே, நான் எதிர்பார்த்த டைமை விட தாண்டிடுச்சு. ஆனா எனக்கு ஒரு ஆசை, 1.5 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்றது பெரிய சாதனை அல்ல. ஆனா நீங்க திரும்பி போகும்போது ஒரு பவரோட போகணும். பிசாசை மேற்கொள்ளக்கூடிய சக்தியோடு திரும்பி போகணும். நீ வீட்டுக்குள்ள கால் வைக்கும் பொழுது எல்லாம் வெளியே போயிருக்கணும். நீ உன் கடையில கால் வைக்கும் பொழுது, கம்பெனியில கால் வைக்கும் பொழுது எல்லா அசுத்தாவியின் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வெளியே போயிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சக்தியோடு திரும்பி போங்க. ஆம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. நீ திரும்பி போகும்போது கர்த்தர் உனக்கு முன்னால போயிட்டே இருப்பாரு. நீ கால் எடுத்து வைக்கும் பொழுது நீ ராஜாவாய் போனால் அவர் உனக்கு முன்பாக ராஜாதி ராஜாவாய் போவார். எல்லாரும் ஆண்டவரே, நான் ஒரு அபிஷேகத்தோடு போய் என் புருஷன் அபிஷேகம் இல்லாம வீட்டுக்கு வரக்கூடாது கர்த்தாவே. நான் ஒரு அபிஷேகத்தோடு போய் என் பிள்ளைங்க எம்டியா வந்துடக்கூடாது கர்த்தாவே. எங்க அண்ணனோ தம்பியோ அபிஷேகம் இல்லாம வீட்டுக்கு வந்துடக்கூடாது. இந்த கேம்பஸ்ல இப்ப முழங்கால நிக்கிற எல்லாரும் ஒரு அபிஷேகத்தோடு தான் நீங்க வீட்டுக்கு போகணும். ஒரே நிமிஷம். ஹல்லேலூயா. சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் வல்லமை உன்மேல் வந்த அமரட்டும். Hallelujah, hallelujah, hallelujah. Praise thee, praise thee, praise thee, praise thee. Hallelujah, hallelujah, hallelujah. ஆம். இன்னொரு விசுவாசியுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் அல்ல. உன் வீட்டில் இருக்கிற போராட்டத்தை இன்னைக்கு நீ ஜெயிக்கிறதுக்கு ஒரு அபிஷேகம். உன்னைய கர்த்தர் டச் பண்ணி அனுப்பட்டும். பிசாசு வெக்கப்பட்டு போவான். நீ எதிர்பார்த்தது இந்த நாளைத்தான். கர்த்தரும் எதிர்பார்த்தது இந்த நாளைத்தான். என்னைக்கு இவன் அபிஷேகத்தை நம்ம ஜெயிக்க வைக்க போறோம்னு கர்த்தர் காத்திருந்தாரு. இன்னைக்கு கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கட்டும். ஆமா, சரி. இந்த பிசாசின் போராட்டத்தினால என் தொழில, என் வீட்டில், என் பிள்ளைகளுக்குள்ள பயமான கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அது பொய்யல்ல, உண்மை. அதனால நான் இழந்த இழப்புகள், அதனால் நான் பட்ட வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல அப்படின்னு சொல்லி கஷ்டத்தை பாதையில போனவங்க யாராவது இருந்தா, போய் கொண்டிருக்கிறவங்க யாராவது இருந்தா தயவு செய்து கையை வைத்துங்க. அவங்களுக்காக ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆமா, எங்க வீட்டில் இந்த போராட்டத்தை நான் உணர்றேன், ஃபீல் பண்றேன். என் வாழ்க்கையே கேள்விக்குறியா போனதுக்கு இந்த பிசாசு தான். எவனோ வச்ச செய்வனா? ரைட், ஓகே. இப்பொழுது கர்த்தர் அதை அழிக்கட்டும். எல்லாம் 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 கை வைத்துங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். ஒருவருக்காக ஒருவர் இப்ப கை வைத்து இருக்கிறோம். எல்லா வல்லமைகளும் செதறடிக்கப்படணும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். முற்றிலும் நாசமாகணும், திரும்ப வரக்கூடாது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெயம். ஆம். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்துருவை ஜெயிக்க நமக்கு வழிகளை சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய வசனங்களை பயிற்சிவித்து ஜெயித்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிசாசின் சகல வல்லமைகளையும் ஜெயித்தவர்களை சேர்க்க இயேசு வருகிறார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.